पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஞான யோகம். 4வது சாப்டர் பார்த்தீங்கன்னா ஞான யோகம் சொல்லலாம், இல்லை அப்படின்னா ஞான கர்ம சந்நியாச யோகம்னு சொல்லலாம். இதில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 22வது ஸ்லோகம் முடிஞ்சிருக்கோம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் இந்த பாகம் போயிட்டு இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா 20வது ஸ்லோகம் கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துக்கிட்டு வானப்பிரஸ்தர்களாக இருந்துக்கிட்டு வீட்டிலேயே இருந்துக்கிட்டு ஞானிகளா இருக்கிறத பத்தி பேசியிருக்கோம். 21வதும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 22வது இந்த 2 ஸ்லோகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஞான நிஷ்டைக்காக போனவங்களை பத்தி பேசியிருக்கோம். 20வது ஸ்லோகம் ஜனகர் மாதிரி இருக்கிறவங்க. 21, 22 பாத்தீங்கன்னா சர்வத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டு நிறைய சன்னியாசிகள் ஞான நிஷ்டைக்காக இருக்கிறாங்க. யாக்ஞவல்ய மகரிஷி தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பம். அது மாதிரி அவங்கள எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு பிறகு திரும்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா 23வது ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கா பண்றார். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அவதாரிக்கா வந்துருங்க. 23வது ஸ்லோகத்துக்கு மேல தியக்துவா கர்ம பலாசங்கம் இது அனேன ஸ்லோகேன. 20வது ஸ்லோகம் தியக்துவா கர்ம பலாசங்கம் அப்படின்றது 20வது ஸ்லோகம். கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டே நான் சொன்னேன்ல, உங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நிமித்தத்தினால வெளியில வர முடியாது. ஏதோ ஒரு நிமித்தம் வெளியில வர முடியாது, தியாகம் பண்ண முடியாது, சந்நியாசம் எடுத்துக்கிட்டு என்ன மாதிரி பரதேசியா பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும்? கிரகத்துல இருந்துகிட்டே கர்மத்திலையும் அபிமானம் இல்லாமல் கர்ம பலன்லையும் ஆசை இல்லாமல் இருந்துகிட்டு அப்படின்னு 20வது ஸ்லோகத்தை சொல்லிச்சு. அப்போ இந்த ஸ்லோகம் யாருக்குன்னா இந்த 23வது ஸ்லோகம் உங்களை மாதிரி கிரகத்திலேயே இருந்துகிட்டு ஞானத்தை அபியாசம் பண்றவங்களுக்காக சொல்லப்பட்டது. அப்போ 20, 23, 21, 22 யாருக்கு? என்ன மாதிரி ஆட்களுக்கு? சன்னியாசிகளுக்கு அப்படின்னு பிரிச்சு எடுத்துக்கணும். அப்பதான் ரொம்ப நல்லா தெளிவா புரியும் உங்களுக்கு. ஆச்சாரியர் சொல்றாரு தியக்துவா கர்ம பலாசங்கம், கர்மத்திலையும் அபிமானத்தை விட்டுட்டு கர்ம பலனிலையும் ஆசை இல்லாமல் இது அனேன ஸ்லோகேன இந்த விதமா 20வது ஸ்லோகத்துல யக பிராரப்த கர்ம ஆசன், ஏதோ ஒரு பிராரப்த கர்மம். ஒய்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இயலாமையில இருக்காங்க, இல்லை பார்த்தீங்கன்னா யாரோ பிரதரோ சிஸ்டரோ நம்மளை சார்ந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. நம்ம போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேருக்கு ப்ராப்ளம். ஆனால் இங்கே நிறைய பேர் எனக்கு கேட்டு தெரிஞ்சு அது மாதிரிலாம் இல்லை, எல்லாம் மோகத்தில் தான் நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது நம்ம இல்லை அப்படின்னா அந்த காரியம் நடக்கலைன்னா தான் நீங்கள் அங்கே இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா பேர குழந்தைங்களோடையும் எல்லாத்தோடையும் சேர்ந்து கும்மால அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லை. அதாவது நீங்கள் இல்லைன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காரியம் நடக்காது. அது மாதிரி ஒரு பொசிஷன் இருந்தால் மட்டும்தான் நிமித்தம்னு பேர். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஏதோ பிராரப்த கர்மா வசமா பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா மாட்டிகிட்டு இருக்காங்க, வேற யாரும் பசங்க இல்லை. அதே மாதிரி ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. இல்லை அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டமா இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வேற ஆள் இல்லை. அப்போ வேற ஆள் இல்லை, நான் இருந்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மோசமான பிராரப்தம் சில பேருக்கு அமையும். அது மாதிரி பிராரப்தம் அமையுது. ஆனா பார்த்தீங்கன்னா ஞான அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டுல இருந்து. அப்படி வீட்டுல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க பிராரப்த கர்மாசன், பிராரப்த கர்மா இருந்துகிட்டு யதா நிஷ்கிரிய பிரம்மாத்ம தர்ஷனக சம்பன்னக தர்ஷன சம்பன்னக. ஆனா குருநாதர் மூலமா டெய்லி பாடம் கேட்டு 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 என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பிரம்மமா இருக்கேன், நான் தான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு நிஷ்கிரியனா நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் சுத்த ஆத்மாவா இருக்கேன், நான் தான் சர்வமா இருக்கக்கூடிய பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு குருநாதர் மூலமா இந்த நல்ல ஞானத்தையும் அடைஞ்சு சம்பன்னகசியாத் அடைஞ்சிருக்காங்க. ததா அப்பொழுது தஸ்ய ஆத்மனக கர்த்திருத்துவ கர்ம பிரயோஜன அபாவ தரிசினக,
அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லி 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 ஐயோ சாமி நான் கர்த்தா இல்லை, கிரியா எல்லாம் எது குணங்கள் தான் பண்ணுது, நான் பண்ணவில்லை, நான் பார்ப்பவன் அப்படின்னு நல்ல முறையில பாத்தீங்கன்னா கர்த்திருவம் போயாச்சு. கர்த்திருவத்தை பாத்தீங்கன்னா பாக்குறீங்க, நான் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணல, எல்லாம் மாயா பண்ணுது, மாயையில தெரியுது, இதெல்லாம் நான் செய்யவே இல்லை, நான் பார்ப்பவனா இருக்குன்னு திரும்ப 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 தன்னிடத்துல பாத்தீங்கன்னா கர்மத்தை பார்க்காமல், கர்ம அபாவம் கூட பாத்தீங்கன்னா பிரயோஜனமும், ஏதாவது பிரயோஜனம் இருக்கா சுவாமினா நம்ம அடையிறது எல்லாம் சொப்பனத்துல அடையிற காட்சிகள் மாதிரி. எதை அடைஞ்சாலும் இங்கேயே விட்டுட்டு தான் போகணும். வாஸ்தவத்துல எதுவுமே சுகம் இல்லை, எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிஸ்சாரம் அப்படின்னு எந்த ஒரு பிரயோஜனமும் ஆபாசம், பொய்யானது, மித்தியா, எல்லாம் ஃபேக் தான் அப்படின்னு நல்ல புத்தியில தெரிஞ்ச காரணத்தினால சொப்பன மாதிரி இது. அப்ப கர்மத்திலையும் கர்த்திருவம் இல்லை, அதே மாதிரி பலன்கள்லையும் பிரயோஜனம் தெரியல கர்மத்தினால. அப்படி இருந்துகிட்டு அப்படி பார்க்கிறவன் கர்ம பிரத்யாக பிராப்தி, ரொம்ப அருமையா சொல்றார். அப்படி பார்க்கிறவனுக்கு கர்மத்தை பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கர்மத்தை நம்ம பண்றோம்னாவே எதுக்காக பண்றோம்? ஏதோ ஒரு பிரயோஜனத்தை உத்தேசம் பண்ணிதானே பண்றோம். அப்ப எவன் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்துகிட்டே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஞான அபியாசத்தை பண்ணி ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை சுவாமி லைஃப்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை சாமி, எனக்கு எல்லாம் ஆபாசம் சாமி, பொய்யானது சாமி அப்படின்னு நல்ல புத்தியில வந்ததுக்கு பிறகு அவன் கர்மத்தை பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்ப கர்ம பரித்தியாகம் பண்ணிட்டு அவனுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விதமா எவன் பார்க்கிறானோ அவனுக்கு என்ன சாஸ்திரம் சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் சந்நியாசம் பண்ணிக்கிட்டு சதா காலமும் அகமகமகம்ன்ற ஸ்புரணத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுது. கர்மத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நிஷ்டைக்கு போன்னு சொல்லுது. ஆனா அது மாதிரி பிராப்தி ஆகிற, சந்நியாசம் பிராப்தி ஆகிற நிலையில சர்வ கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு எந்த கர்மமும் இல்லை, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அகமகமகம்ன்ற ஸ்புரணத்துக்காகவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறது நிஷ்டைக்கு. அப்படிதான் பிராப்தி ஆகுது. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, புதச்சித்து நிமித்தா, ஏதோ ஒரு நிமித்தம், பிராரப்தம் என்னன்னு தெரியல. நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல விரக்தரா இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அம்மா மட்டும் இருப்பாங்க, அப்பா போயிருப்பார். அப்பா பாத்தீங்கன்னா உயிரோட இருக்க மாட்டார். அம்மா மட்டும் இருப்பாங்க. அம்மா பாத்தீங்கன்னா ஏஜ் தான் இருப்பாங்க. இவர் பாத்தீங்கன்னா நல்ல ஞான அபியாசியா இருப்பார். ஆனா பாத்தீங்கன்னா விட்டுட்டு வர முடியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாது. அம்மாவை யாரு பார்த்துப்பா? தெருவிலைய விட்டுட்டு வர்றது அம்மாவை, அது மாதிரி விட்டுட்டு வர முடியாது. அப்ப அதனால ஒரு யோசிப்பு, செகண்ட் தாட் வந்துருச்சு அப்படின்னா அவங்களால விட்டுட்டு போனாலும் கூட பாத்தீங்கன்னா அவங்களால நிஷ்டையில அமர முடியாது. அதனால ஏதோ ஒரு நிமித்தம், அவங்க கர்மத்துல அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, ஆசையும் இல்லை, கர்த்திருவமும் இல்லாம போச்சு. ஆனாலும் ஏதோ ஒரு நிமித்தத்தினால தது அசம்பவே சதி, சந்நியாசம் பண்ணிக்கிறதுக்கு சம்பவம் இல்லாத நிலையில ஏதோ ஒரு அப்டக்கல் இருக்கிறதுனால, எத்தனையோ அப்டக்கல் இருக்கலாம். நான் பாத்தீங்கன்னா அம்மான்னு சொல்றேன், இல்ல ஒய்ஃப் தனியா இருக்கலாம், ஹஸ்பண்ட் தனியா இருக்கலாம், இல்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையன், அந்த பையன் பாத்தீங்கன்னா ஹேண்டிகேப்ட், ஃபுல்லா புத்தியே இல்லை. இந்த அம்மா இருந்தாதான் 24 மணி நேரம் அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா ஃபீடிங்ல இருந்து எல்லாம் பண்ண முடியும். ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி பெட்லயே இருக்கான். இப்ப இந்த அம்மா எதையாவது விட்டுட்டு போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. அம்மா பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நகர முடியாது. அம்மா ஃபீடிங் பண்ணாதான் பையன் சாப்பிடுவான், வேற யாரும் இல்லை. ஏதோ ப்ராப்ளம். அப்ப அம்மா நினைச்ச காரியத்தை பண்ண முடியுமா? நினைச்ச காரியத்தை பண்ண முடியாது. இது மாதிரி நம்ம நிறைய பிராரப்த கர்மத்தினால லாக் ஆகி இருப்போம். நம்ம இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. அப்ப எல்லாத்தையும் தியாகம் பண்றது சம்பவம் இல்லாத நிலையில பூர்வவத்து தஸ்மின் கர்மணி அபிப்பிரவருத்தக அபி, முன்னாடி ஞானத்துக்கு முன்னாடி நம்ம என்ன கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதே கர்மத்தை பூர்வவத்து தஸ்மின், இதுக்கு பேரு பூர்வ விருத்தம் அப்படின்னு பேர். முன்னாடி ஞானத்தை அடையிறதுக்கு குருநாதர் அடைஞ்சு நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, நான் பிரம்மமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அஜ்ஞானியா இருந்துகிட்டு எந்த கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதே கர்மத்தை பாத்தீங்கன்னா நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, இது எல்லாம் பொய்யானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி மாதிரியே கர்மணி அபிப்பிரவருத்தக. பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? அவர் பழைய மாதிரியே கர்மம் பண்ற மாதிரி தெரியும், வெளியில எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஆனா உள்ளுக்குள்ளார அந்த ஞானம் என்ன பண்ணும்? சதா காலமும் பாத்தீங்கன்னா நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் சச்சிதானந்தமா இருக்கேன் அப்படின்ற மனசுல அந்த ஞானத்தோட
உலகத்தோட இருந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கருமத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட நாயேவ கிஞ்சித்து கரோதி, உலகத்தோட பார்வையில அவங்க கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறாங்க, அவங்க பாத்தீங்கன்னா இந்த காரியம் பண்றாங்க அந்த காரியம் பண்றாங்கன்னு நம்ம பாக்குறவங்க பார்த்தாலும் கூட உள்ளுக்குள்ளார இவங்க என்ன ஞானத்துல இருக்காங்கன்னு உலகத்துக்கு தெரியாது. அப்ப இவங்க அந்த கர்த்திருவ போக்திருத்துவத்தை தியாகம் பண்ணிட்டு இது எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு எந்த பிரயோஜனமும் ஆசைப்படாம இருக்காங்க அப்படின்னா அவங்க, நான் சொல்லியிருக்கேன், கருமம் எப்போ அப்படின்னா பலன் மேல ஆசைப்பட்டா அது கருமம். பலன் மேல ஆசைப்படாம பண்ணினீங்கன்னா அந்த கருமத்துக்கு என்ன பேரு, கரும ஆபாசம் அப்படின்னு பேரு. முக்கியமா தெரிஞ்சுக்கணும், எந்த கர்மம் நீங்க இப்ப கூட படலாம், எந்த கர்மத்துல எல்லாம் உங்களுக்கு பலனை தியாகம் பண்ணிட்டீங்களோ அப்ப அந்த கர்மா உங்களை என்ன பண்ணாது, பந்தப்படுத்தாது. அப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு அவங்க வீட்டுல இருக்கிறவங்களை யாரோ அவங்கள பாத்தீங்கன்னா பாதுகாத்துக்கிட்டு அவங்களுக்காக ஒரு ஜீவனம் போய்கிட்டு இருக்கு, தனக்காக எந்த ஆசையும் இல்லை, ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு கர்மா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது அது பாத்தீங்கன்னா இவனை பந்தப்படுத்தாது. கர்மத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட நயேவ கிஞ்சித் கரோதி, அவன் எந்த ஒன்றையும் செய்யவில்லை. சா இது கர்ம அபாவக பிரதர்சித, இந்த விதமா கர்மம் பாத்தீங்கன்னா கர்மத்தை பத்தின அபாவம், கர்மம் இல்லை அப்படின்னு 20வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. அந்த ஸ்லோகத்துல எஸ்ய ஏவம் கர்மாபாவோ தர்ஷிதா, எவனுக்கு அந்த 20வது ஸ்லோகத்துல கர்மம் செய்யவில்லை அப்படின்னு 20வது ஸ்லோகத்துல எது சொல்லப்பட்டதோ அதே விஷயத்தை பாத்தீங்கன்னா கர்மணி அபிப்பிரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சகன்னு 20வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. அவனுக்கு பாத்தீங்கன்னா திரும்பவும் தஸ்ய ஏவ, அவனை பத்தின ஸ்லோகம் தான் இந்த 23வது ஸ்லோகம். நாம் சொல்றோம்ல, சாமி எப்படி நீங்க கிளாசிபிகேஷன் பண்றீங்க, இந்த ஸ்லோகம் இவங்களுக்கு அந்த ஸ்லோகம் அவங்க, நான் சொல்லலைங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சங்கரரோட பாஷ்யத்தை வச்சுக்கிட்டு டிஃபைன் பண்றேன். இப்ப கிளியரா இந்த அவதாரிக்கால சொல்லிட்டார், 20வது ஸ்லோகத்துல எவனை பத்தி சொன்னமோ அவனுக்கு தான் இந்த 23வது ஸ்லோகம். அப்ப நடுவுல இருக்கிற 21, 22 யாருக்கு, எந்த ஒரு அப்டக்கலும் இல்லை, ஞானம் வந்துச்சு. இப்ப எனக்கு ஆச்சாரியர் மூலமா பாடம் படிச்சேன், பாடம் படிக்கும் போதெல்லாம் பிரம்மச்சரியா இருந்துகிட்டு நல்ல கருமத்தை பாத்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டு இருந்தேன், நல்லா ருத்ர பூஜை பண்ணிட்டு இருந்தேன், நல்லா பாத்தீங்கன்னா சந்தியா வந்தனம் திரிகால சந்தியா பண்ணிட்டு இருந்தேன், ஃபயர் ரிச்சுவல் சமிதாதானம் விடாம பண்ணிட்டு இருந்தேன் காலையில சாயந்தரத்துல. அப்ப பிரம்மச்சாரிக்கு என்னெல்லாம் கருமங்கள் இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது பிரஸ்தானத்திரயம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு பிருகதாரண்யம் முடிச்சோன்னு ஒரு திருப்தி வரும் பாருங்க. பிருகதாரண்யம் மாதிரி ஒரு திருப்தி கொடுக்கற கிரந்தம் இல்லவே இல்லை. ஒரு ஆரண்யம், உள்ள போயிட்டு வெளியில வந்தோன ஒரு நல்ல ஃபீஸ்ட் சாப்பிட்ட மாதிரி, நல்ல முழு வாழை இலை போட்டு நல்ல திருப்தியா சாப்பிட்ட மாதிரி ஒரு வித்யா, ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் பிருகதாரண்யம் முடிச்சோன. போதும், லைஃப் போதும். அப்படி எனக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தோணுச்சு. இனி பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்துக்கு உள்ளார போகணும்னு அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வைராக்கியம் வந்துருச்சு. நான் ஏற்கனவே வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்ததுனால அப்பா அம்மா வேற சொந்த பந்தம் எந்த நிமித்தமும் இல்லை. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், சுவாமிகிட்ட போயிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு சன்னியாசம் வேணும் அப்படின்னு நான் இந்த லைஃப்லயே தொடர்ந்து கண்டினியூ பண்றேன் அப்படின்னும் போது சன்னியாசத்தை கொடுத்தாச்சு. இப்ப எனக்கு ஏதாவது தடை இருந்துச்சா, ஏதாவது நிமித்தம் இருந்துச்சானா, எந்த நிமித்தமும் இல்லை. அப்போ என்ன மாதிரி இருக்கக்கூடிய எந்த நிமித்தமும் இல்லாம சன்னியாச ஆசிரமத்துக்கு பிரவேசம் பண்றதுக்கு தடை இல்லாம நுழைஞ்சவங்க நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க. அவங்களுக்கு 21, 22. அதே நேரத்துல யாரு வீட்டுல இருக்காங்களோ நிறைய பேர் இருக்குமே, சதானந்தம் இருக்காரு, சித்ராமா இருக்காங்க, நிறைய பேர் இருக்கீங்க, ஏகப்பட்ட பேர். நம்ம இவர் சங்கர்ஜி இருக்காரு, நிறைய பேர் இருக்கும். நிறைய நல்ல ஞானம் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா கையை கட்டி காலை கட்டி ஏதோ ஒண்ணு இழுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளால பாத்தீங்கன்னா அறுத்தெறிஞ்சிட்டு போக முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா அறுத்தெறிஞ்சிட்டு போக முடியாத நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் 20. அதுக்கப்புறம் 23. 23வது ஸ்லோகம் என்ன சொல்லுது, அவங்களுக்கு தான் சொல்லுது திரும்பவும். எப்படி இருக்கணும், ஏமாத்திக்காதீங்க, வீட்டுல இருக்கீங்க அப்படின்ட்டு நான் எஸ்கேபிசம்லாம் பண்ண முடியாது. இதுல சொன்ன இது இருக்கணும். நீங்க எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு தனம் தானியம் பகபுத்திர லாபம் சொன்னீங்கன்னா கேன்சல் ஆயிடும், உங்களோட அந்த ஞானம் போயிடும். கர்த்திருவ பாவத்தோட இருந்து பண்ணீங்கன்னா போயிடும். நான் தான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன், கர்ம பலனை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுங்க. 2வது கருமத்தையே என்ன பண்ணுங்க, ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுங்க. நான் பண்ணல. அப்ப 3 சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா 3வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகம் சொல்லியிருக்கோம், கருமத்தை பண்ணு. 9வது ஸ்லோகம் சொல்லியிருக்கோம், யஜ்யமா கருமத்தை பண்ணு, ஈஸ்வரார்ப்பணமா பண்ணு. அப்புறம் 19வது ஸ்லோகம் சொல்லியிருக்கோம் 3:19 கர்ம பலனை ஃபுல்லா பரிபூர்ணமா ஈஸ்வரன் இடத்துல தியாகம் பண்ணு.
அதுக்கப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா 40வது ஸ்லோகம் சொல்லியிருக்கோம் என்கிட்ட 3:40 வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு, சர்வ கருமத்தையும் ஈஸ்வரனிடத்திலேயே சமர்ப்பணம் பண்ற, நான் பண்ணவில்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகவானும் பண்ணல, நானும் பண்ணல, பகவானும் பண்ணல, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொப்பன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஞானத்தை அடையுது. இந்த ஞானத்தோட வீட்டுல இருந்துகிட்டு அப்ப ஏதாவது சங்கல்பம் பண்ணலாமா? என் பேர குழந்தைக்கு இது நடக்கணும், என் குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி நடக்கணும், இவங்களுக்கு நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்லா இருக்கணும், இது நடக்கணும், அது நடக்கணும், ஏதாவது ஆசைப்பட முடியுமா? சொப்பனத்துல ஏதாவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அறிவு வரலன்னு அர்த்தம். அப்போ கிரகத்துல இருந்துகிட்டே பரிபூர்ண ஞானத்தோட யாரு சுவாமி அது மாதிரி இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசிஷ்டர்ல இருந்து ஆரம்பிச்சு சப்தரிஷி மண்டலம் நம்ம பாக்குறோம்ல, குத்ச வசிஷ்ட அப்படின்னு வரிசையா நம்ம பாக்குறோம். இந்த சப்தரிஷி மண்டலத்துல இருந்த ரிஷிகள் எல்லாம் வந்து உபனிஷதங்கள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவங்க எல்லாம் ரிஷிமார்களா இருந்து குருநாதர்கிட்ட இருந்து அப்பாட்ட இருந்து ஞானத்தை வாங்கினவங்க, பிரம்மாட்ட இருந்து. பிரம்மாவோட மானச புத்திரர்கள்னு பேரு. அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா மகா குடும்பிகளா இருந்தாங்களாம். வசிஷ்டருக்கு 101 குழந்தைங்க, யோசிச்சு பாருங்க, 101 குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் பேர குழந்தைங்க பிறந்திருக்கும்ல, அப்ப எவ்வளவு பெரிய குடுப்பி, நம்மளை காட்டிலும் பெரிய பெரிய குடும்பம் அவங்களுக்கெல்லாம். இந்த மொத்த உலகமும் அவங்களோட குழந்தைங்க தான் நம்ம எல்லாருமே, ரிஷி புத்திரர்கள் தான் நம்ம எல்லாருமே. அப்ப அவ்வளோ பெரிய குடும்பிகளா இருந்துக்கிட்டு சம்சாரிகளா இருந்துக்கிட்டு அவங்க எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, யஜ்ஞத்தை தன்னோட கருமத்தை வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகள் கிரகத்துல இருந்துகிட்டே முறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கருமத்துல அவங்களுக்கு ஏதாவது அட்டாச்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கர்மத்தையும் கர்த்திருவம் இல்லாம பலன் மேலையும் ஆசை இல்லாம கர்த்தவிய புத்தியோட ரோல், பகவான் எனக்கு இந்த ரோல் கொடுத்திருக்கார் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிட்டு சரீரம், கேவலம் சரீரத்துல வெறும் சரீரம் இந்திரியங்கள்ல கர்மா நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இவங்களோட கவனம் எங்க இருந்துச்சு? தான் 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 தான்லயே கவனம் ஃபுல்லா இருந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்றவங்களுக்காக தான் 23வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. அதனால யாரும் ஏமாத்தி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஞானி இல்ல, நீங்க வீட்டுல இருந்துகிட்டு இந்த எண்ணத்தோட இருக்கீங்களான்னு பார்க்கணும். கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹ, கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹ யஜ்ஞாயாச்சரதः கர்ம, யஜ்ஞாயாச்சரதः கர்ம சமக்ரம் பிரவிலீயதே, சமக்ரம் பிரவிலீயதே கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹ, ஞானாவஸ்தித சேதசஹ யஜ்ஞாயாச்சரதः கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. ஆச்சாரியர் ரொம்ப அருமையா சொல்றார். கத சங்கஸ்ய முக்தஸ்ய, வீட்டுல இருந்துகிட்டு சித்திராமா உங்களுக்கு தான், சும்மா ஏமாத்திக்கலாம் கூடாது, கீதா சொல்லி கொடுக்குறேன்னு யாரு எங்க இருக்கீங்க தனமாமி, கீதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும், என் குழந்தைக்கு அப்படி நடக்கணும், அதெல்லாம் இல்லை, ஈஸ்வரன் பார்த்துப்பாரு, எல்லாம் மாயாதான், எல்லாரும் அப்படிதான். சங்கர்ஜி உங்களுக்கும், சதானந்தன்ஜி உங்களுக்கும், எல்லாம் சூப்பர் சீனியர், எல்லாம் வந்து கீதா கிளாஸ் எடுக்கிறவங்க, பெரிய அளவுல 30 வருஷம் 20 வருஷம் படிச்சவங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கத சங்கஸ்ய முக்தஸ்ய, சங்கத்தை விட்டுறணும். என்ன சங்கம்? 2 சங்கம் வந்து 20வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. எனது கர்ம பலா சங்கம், கருமத்தை பண்ணும் போதெல்லாம் நான் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணலன்ற எண்ணம் இருக்கணும். நான் பார்ப்பவன், நான் சச்சிதானந்தம், இந்த சரீரம் கர்மம் பண்ணது, நான் பண்ணவில்லை, இந்திரியங்கள் கர்மம் பண்ணது, நான் பண்ணவில்லை அப்படின்னு யாரு சிரவணம் பண்றீங்களோ அவங்களுக்கு இன்னும் டைம் எடுக்கும், இது உள்ள போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவகாசம் தேவைப்படும். கொஞ்சம் நல்லா இதுல ஊறி இருக்கவங்களுக்கு, வேதாந்தத்திலேயே கொஞ்சம் ஊறிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நான் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணல, 3 குணங்கள் பண்ணுது அப்படின்னு மாயை மேல வந்து பாத்தீங்கன்னா காரியத்தை எல்லாத்தையும் தூக்கி போடுறது. அதுக்கப்புறம் பலனை தூக்கி என்ன பண்றது, எனக்கு எந்த பலன் வேணாம், எல்லா பலன்களும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆபாசம், நான் எதை கேட்டாலும் அது வெறும் தோற்ற மாத்திரம் தான், சொப்பனத்துல அடையிற வஸ்துக்கள் மாதிரி தான் அப்படின்னு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் தூக்கி பலனையும் தூக்கி ஆபாசம் அப்படின்னு தூக்கி போட்டணும். செய்யாமா திரும்ப உங்களுக்கு தான், எந்த பந்தமும் வச்சுக்காதீங்க, வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க, திரும்பவும் வந்து வேதாந்தம் படிக்கிறது வேஸ்டா போயிடும். அதனால்தான் சொல்லுது கத சங்கஸ்ய முக்தஸ்ய, கர்மத்துல இருக்கிற அபிமானத்தையும் கர்ம பலன்ல இருக்கக்கூடிய அபிமானம், அட்டாச்மெண்ட், சங்கம்ன்றதுக்கு அர்த்தம் அட்டாச்மெண்ட்,
இத ரெண்டுத்தையும் கத விட்டுட்டு யார வந்து பாத்தீங்கன்னா நான் சச்சிதானந்த பரபிரம்மம் அப்படின்னு முக்தனா இருக்கானோ, முக்தசிய வீட்டுல இருந்துகிட்டே எதோடையும் சம்பந்தம் இல்லை, பந்தம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஞானாவஸ்தித சேத்தசக, ஞான அவஸ்தித சேத்தசக, சதா காலமும் ஞானத்திலேயே, ஞானம்னா என்னது, அகம் 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 அகம்னு சச்சிதானந்தமா நான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கேன்னு தேகத்தோடு சம்பந்தப்படாம அவன் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்திலேயே இருக்கிறவனா, நிலை பெற்றவனா இருக்கிறவன். சித்தம் வந்து அவஸ்தித சேத்தசக, ஞானத்துல நிலை நின்ற சித்தத்தை உடையவனா, மனசு சதா காலமும் ஞானத்திலேயே நடக்கட்டும். எல்லாம் வரும் போகும், இதெல்லாம் சொப்பனம். எத்தனையோ கேரக்டர் வந்துச்சு, எத்தனையோ கேரக்டர் போச்சு. எத்தனையோ எறும்புக்கு எத்தனையோ குடும்பம் இருக்கு, கோடிக்கணக்கான எறும்பு இருக்குன்னா கோடிக்கணக்கான ஃபேமிலி அதுக்கும் இருக்கு. அல்பமா நினைக்கிற எறும்புக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா புத்திரர்கள், பிள்ளைகள், பேர குழந்தைகள், சொந்த பந்தம் எல்லாம் இருக்கு. அதுவும் செத்து போகும், நம்மளும் செத்து போவோம். இது மாதிரி கோடிக்கணக்கான ஜென்மங்கள் நம்ம எடுத்தாச்சு. நம்மளை யாருன்னு தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் திருஷ்யம்னு தெரியாம, இதெல்லாம் சொப்பனம்னு தெரியாம, இது எல்லாத்தையும் சத்தியம் சத்தியம் நினைச்சு மோகத்துல சித்தத்தை ஃபுல்லா மற்ற விஷயங்கள்லயே வச்சிருக்கோம். இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இது எல்லாம் தீர்க்க சொப்பனம், இது ஏதோ வந்து பாத்தீங்கன்னா சம்பவிச்சிருக்கு அப்படின்னு இதுல இருந்து விடுபடணும்ன்ற எண்ணத்தோட அகம் அகர்த்தா அபோக்தா, எனக்கு ஒண்ணும் வேணாம், நான் சச்சிதானந்தமா இருக்கேன் அப்படின்னு சதா காலமும் சிந்தனைய வச்சுக்கிட்டு யஜ்ஞாயாச்சரத்த கர்ம எங்க இருக்கு, இந்த யஜ்ஞாயாச்சரத்த கர்ம 3:9 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3:9 வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞாயாச்சரத்த கர்ம சமக்ரம் பிரவீலீயத்தை யஜ்ஞார்த்தாத் கர்மனோன்யத்திர லோகோயம் கர்மபந்தனக ததர்த்தம் கர்ம கவுந்தேய முக்த சங்க சமாச்சரன்னு 3:9 சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படியே இங்க அப்ளை பண்றது. வீட்டுல இருந்துகிட்டு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் 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 ஈஸ்வரார்ப்பணம். ஒரு கர்மம் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னோடது இல்லை என்னோடது இல்லை என்னோடது இல்லை, எல்லாம் பகவானுக்கு அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. யஜ்யமா பண்றது, எல்லா கர்மத்தையும் வீட்டுல இருந்துகிட்டு யஜ்யமா பண்ணிக்கிட்டு, யஜ்ஞாய ஆச்சரத்தக, யஜ்யத்திற்காகவே கர்மத்தை பண்றவனா இருந்துகிட்டு யாரு கர்மத்தை பண்றாங்களோ அவங்களுடைய கர்மம் சமக்ரம் பிரவீலீயத்தை, அந்த கர்மம் யஜ்யமா பண்ணிக்கிட்டு நீங்க ஞானத்தோட இருந்தீங்க அப்படின்னா அந்த கர்மம் என்ன ஆகுது அப்படின்னா சமக்ரம், அப்படின்னா பலனோடு சேர்ந்து அந்த கர்மமும் உங்களை பந்தப்படுத்தாமல் லயத்தை அடைகிறது, நாசத்தை அடைகிறது. அப்ப வீட்டுல இருந்துகிட்டே நீங்க யஜ்யமா பண்ணினீங்கன்னா எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாம அப்ப என்ன ஆகும், அது மொத்தமும் பந்தத்தை கொடுக்காமல், அது கர்ம பந்தத்தை கொடுக்காமல் நஷ்டத்தை அடைகிறது. பிரவிலியத்தைனா நஷ்டமாகிறது அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரில இந்த ஸ்லோகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தன்னை எஸ்கேபிசமா நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஞானியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு பந்த பாசத்துல இருந்து வெளியில வர முடியாம பலகீனத்துல இருந்து இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால்தான் சொன்னேன், ஏதோ ஒரு நிமித்தத்தினால அங்க இருக்கிறவங்களா இருக்கணும். நமக்கு பூரண வைராக்கியம் இருக்கா, விவேக வைராக்கியம் இருக்கா, நம்மளோட சித்தம் வந்து சதா காலமும் சொந்த பந்தங்கள் மேல, இந்த உறவுகள் மேல, இல்ல உலக விஷயங்கள் மேல எதுலயும் போகாம சதா காலமும் அகமகமகம்ல நிக்குதான்னு பார்க்கணும். அதனாலதான் கண்டிஷன் சொல்லியிருக்கு, முக்த சங்க கத சங்கசிய முக்தசிய 1, 2வது வந்து பாத்தீங்கன்னா ஞானாவஸ்தித சேத்தசக 2, 3வது வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞாயாச்சரத்த கர்ம. 3 கண்டிஷன் இருக்கணும். பலன் மேல ஆசை இருக்கக்கூடாது, கர்த்திருவம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஞானத்திலேயே சதா காலமும் நிக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா யஜ்ஞத்துக்காக மட்டும்தான் கர்மம் பண்ணணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய கர்மங்கள் லயத்தை அடைகின்றன. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சரிய சின்ன பாஷ்யம் தான் பண்றார். கத சங்கசிய அப்படின்னா என்ன அர்த்தம், ஆச்சாரிய சொல்றாரு, சர்வத்தோ நிவர்த்த ஆசக்தே, எல்லா விஷயத்திலிருந்தும், சர்வத்தோ அப்படின்னா எல்லா விஷயத்துல இருக்கக்கூடிய பற்றுதலும் நீங்கினவன், அட்டாச்மெண்ட் எல்லாம் போயாச்சு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 20வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்கு. 20வது ஸ்லோகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாத்தீங்களா, தெக்துவா கர்ம பலா சங்கம் நித்திய திருப்தோ நிராசிரய கர்மன்யபி பிரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சஹ. அந்த 20வது ஸ்லோகத்துல சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மத்துல இருக்கிற பலனை பற்றுதலையும் விட்டுறணும், கூட கர்ம பலன்ல இருக்கக்கூடிய பற்றுதலையும் விட்டுறணும். அப்ப என்ன அர்த்தம், அபிமானத்தை விட்டுட்டு
நான் பண்ணல 30வது ஸ்லோகம் 3:30 அதான் பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப இருக்கிறவங்க எல்லாம் யாரெல்லாம் வேதாந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் இதை பிராக்டிஸ் பண்ணணும். முதல்ல கர்ம பலனை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டே வரணும். கூட வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வரும்போது நான் பண்ணல பகவான் பண்ண வைக்கிறார், நான் பண்றேன், நான் வந்து ஸ்லேவ் அப்படின்னு 3:30 சொன்ன மாதிரி அப்படியே எல்லா கர்மத்தையும் பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நானும் பண்ணல பகவானும் பண்ணல, இருக்கிறது எல்லாமே ஒரு மாயாஜாலம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கர்மத்திலையும் கர்ம பலன்லையும் பற்றுதலை விட்டுட்டு, அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு கதசங்கசீனன்னு அர்த்தம் சர்வத்தோ நிவர்த்த ஆசக்தி. சர்வத்தோனா எல்லா விஷயங்கள்ல இருந்தும் ஆசக்தி பற்றுதல் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகி போச்சுன்னா நிவர்த்தி ஆகி போச்சு. அப்படி நிவர்த்தி ஆனவனுக்கு யாரு? முக்தன் தான். ஒரு சின்ன கர்மத்தை ஆசை இல்லாம பண்ணினீங்கன்னா எவ்வளவு சொஸ்தமா இருக்கு தெரியுங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்னு பிராரப்தம் என்ன இருக்கோ அது பற்றி நடக்கும். எந்த விஷயத்துக்கும் அர்ஜென்ட் படுறது இல்லை. எனக்கு நல்லா தெரியும் ஒரு சின்ன கர்மாக்கு கூட ஒரு பிராரப்தம் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், இதை இன்னைக்கே முடிச்சாகணும், இதை இன்னைக்கே பண்ணி ஆகணும் நம்ம நினைச்சுக்கிட்டு பண்ணுவோம். ஆனா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி நடக்காது. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருப்போம். இதே வந்து பாத்தீங்கன்னா பகவானோட திட்டத்துல அவரோட ப்ளூ பிரிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கோ அப்படி நடக்கட்டும், ஒர்க் மட்டும் பண்ணுவோம், அது ரிசல்ட் அதுபடி நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், மனசு எவ்வளவு சொஸ்தமா இருக்கும் தெரியுங்களா? நம்ம எல்லாம் டார்கெட் போட்டிருக்கோம், எல்லாத்துக்கும் டார்கெட் போட்டிருக்கோம், டைம் பவுண்ட் பண்றோம், இது இன்னைக்கு பண்ணணும் நாளைக்கு பண்ணணும். என்ன ஆக போகுது? பண்ணலன்னா என்ன ஆக போகுது? 1 மணி நேரம் கிட்டே ஆக போறது. நம்ம போயிடுவோம், நம்ம பண்ணதெல்லாம் இங்க இருக்கோம், நம்ம போயிடுவோமே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா துக்கப்படுறதுக்கா ஜீவனம்? அதனால வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்ணுங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டா இருக்கட்டும் அது முடியறதா இருக்கட்டும் இதெல்லாம் பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கலாம். மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த இதுல பிளைன்ல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த பாட்டு மன சமாதானத்தோட இருக்கலாம். அப்படி இருக்கும்போதுதான் முக்தசியன்னு பேர். அவன் வந்து பட்டா கர்மத்திலிருந்து முக்தன் ஆயிட்டான், கர்ம பலன்ல இருந்தும் முக்தன் ஆயிட்டான், விடுபட்டுட்டான். விடுபட்டு நிவர்த்த தர்மா அதர்மாதி பந்தனசிய. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்ன தர்மமும் பொய் அதர்மமும் பொய். எப்படி சாமி அப்படின்னா சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், ஐயோ கொலை பண்ணிட்டோமே ஒருத்தரை அப்படின்னு காலில் எழுந்திரிச்சோன்னு உங்களுக்கு என்ன தூக்கா போட்டுடுறாங்க? ஒன்றும் இல்லைல்ல, சொப்பனம் தான், காலில் எழுந்திரிச்சோன்னா ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாகிரதமும் கூட சொப்பனம். இதுல நம்ம என்னெல்லாம் புண்ணியம் பண்றோமோ என்னெல்லாம் பாப்பம் பண்றோமோ இது எல்லாம் சொப்பனத்துல நடந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மத்துல எதுலையுமே தாத்பரியம் இல்லாம போச்சோ அவன் என்ன ஆகிறான்? நிவர்த்த தர்ம அதர்மாதி பந்தனசிய. தர்மத்திலையும் அவனுக்கு ஐடென்டிபிகேஷன் இல்லை, அதர்மத்திலையும் அவனுக்கு ஐடென்டிபிகேஷன் இல்லை. தைத்திரியத்துல ஒரு மந்திரம் வருது, என்னன்னு கேட்டீங்கன்னா தைத்திரிய உபனிஷத்துல சாதுன கரவம் அசாதுன கரவம் இது ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. ஞானத்துக்கு பிறகு அவனுக்கு என்ன ஐடென்டிபிகேஷன்? ஐயோ நான் இவ்வளவு புண்ணியம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவனுக்கு பெருமை இருக்காதான். அதே நேரத்தில் ஐயோ நான் இவ்வளவு பாப்ப கருமங்களை பண்ணிட்டேனே அப்படின்னு அவனுக்கு அதோட வந்து பாத்தீங்கன்னா கில்ட்டியும் இருக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு முடிச்ச எந்த கருமத்திலையும் அவனுக்கு புண்ணிய பாப்பத்திலையும் ஐடென்டிபிகேஷன் பண்ணிக்க மாட்டான். அதே மாதிரி இப்ப நடந்துகிட்டு இருக்க கருமத்திலையும் நம்ம என்ன பண்ணணும்? புண்ணியம் நடந்தாலும் பாப்பம் நடந்தாலும் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சொப்பன மாதிரி. வாஸ்தவத்துல இல்ல, பாப்பம் பண்ணுவானா நான் தெரியாம பாப்பம் நடக்கும். நான் வண்டி எடுக்கும் போதெல்லாம் எறும்பு, நான் நடந்து போகும்போதெல்லாம் எறும்பு ஏதோ செத்து போகுது கவனிக்காம மேலோட்டமா பேசிக்கிட்டே போறோம். கீழே தரையில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை எறும்பு நம்மளை கிராஸ் பண்ணி செத்து போகுதுன்னு தெரியாது, தெரியாம எறும்பு மேல நடந்து போயிடுறோம். தரையை பார்த்தா நடக்க முடியாது. அப்ப நமக்கு தெரியாம நிறைய கர்மங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஃப்ளஷ் அவுட்டுக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய எறும்புகள் இருக்கு. அது ஒவ்வொரு முறையும் அங்க வந்து கூடு கட்டுதுன்னு தெரியல. நைட்ல இருக்காது, பகல்ல வந்து விடிய காலம்புற வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஃப்ளஷ் அவுட் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய எறும்பு அப்படியே போயிடும். இப்ப இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயோ பாப்பம் ஆச்சே, பாப்பம் தானே, செத்து போச்சுன்னா பாப்பம் தான் எல்லாமே. அப்ப புண்ணிய கர்மா பண்றோம் ஒரு பக்கம் பாப்ப கர்மா பண்றோம். இந்த ரெண்டும் சரீரம் இருக்கிற வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலையோ நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இதெல்லாம் மாயாஜாலம் சொப்பனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஞானாவஸ்தித சேதச, ஞானத்திலேயே இவனுடைய சித்தம் இருக்கிறது. எப்படி இருக்கு? ஞானே ஏவ அவஸ்திதம் சேத்தோ,
ஞானத்திலேயே இருக்கிறது. ஞானம்னா என்ன சுவாமி? ஒண்ணும் இல்லை. திருஷ்யம் சர்வம் அனாத்மாசியா. நான் எதையெல்லாம் பார்க்கிறேனோ அது எல்லாம் அனாத்மா. அனாத்மானா என்னது? மாயா. மாயானா என்னது? வெறும் தோற்ற மாத்திரம். மாயா மேஜிக் தானே, சொப்பன மாதிரி. பார்க்கின்றவன் மட்டும்தான் திருகேவ ஆத்மா. விவேகின பார்க்கிறவன் மட்டும்தான் ஆத்மா. நான் பார்க்கிறவன், பார்க்கின்ற எல்லாம் பொய். இதான் ஞானம். இந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு எவன் அந்த ஞானத்திலேயே ஞானே ஏவ அவஸ்திதம் சேத, எவனுடைய மனசு சதா காலமும் பார்ப்பவன் பார்ப்பவன் பார்ப்பவன்லேயே நிற்கிதோ, மற்றதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பார்க்கப்படுகின்ற விஷயங்கள் திருஷ்யம் சொப்பன மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோ, எஸ் எவனுக்கு இந்த சித்தம் இருக்கோ சக அயம் ஞானாவஸ்தித சேதசன், அவனுக்கு பேர் தான் ஞானத்தில் நிலை நின்றவன். மனசு எவனுடைய மனது ஞானத்தில் நிலை நின்றதோ அவனுக்கு தான் ஞானாவஸ்தித சேதசகன் பேர். தஸ்ய அவனுக்கு யஜ்ஞாயா, அவன் பண்ற கர்மா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னல லோக சங்கிரகார்த்தம். லோக சங்கிரகம் பண்றீங்களா இல்ல வீட்டுக்கு சங்கிரகம் பண்றீங்களா? நான் நிறைய வேதாந்திகளை பார்த்திருக்கேன். பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா போடாதவங்க பெரிய பெரிய ஞானத்தெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவன் சொல்லுது, நான் ஞானம் உண்டாக 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 உங்களோட அபிமானம் என்ன ஆகுனா ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும். எல்லா ஜீவராசிகளும் தனக்கு மேல கல்பித்தம்னு பார்க்க ஆரம்பிப்பான். ஒரே ஒரு திரஷ்டாக்கு மேலதான் இந்த மொத்த பிரபஞ்சமும் கல்பித்தம். அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அகேத்துக்க கருணா. இந்த உலகத்துக்கு மேல அவனுக்கு என்ன உண்டாகும்னா, ஐயோ புரியாம இந்த ஜனங்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் தோணும். நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இருந்தது பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா அபர கிருப்பான்னு பேர். ரொம்ப கீழான கிருப்பா. அது உங்களை பந்தப்படுத்துது. அதே இது பாத்தீங்கன்னா உங்களோட அபிமானம் உங்களுடைய கருணா எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும் போது என்னது வசுதேவ குடும்பம், இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா என்னுடைய குடும்பம் அப்படின்ற எண்ணம் வந்துடும். அப்ப அது மூலமா பண்ணக்கூடியது லோக சங்கிரகம்னு பேரு, யஜ்யம்னு பேரு. அதுதான் வாஸ்தவத்துல யஜ்ஞோ வை விஷ்ணு. யஜ்யம் எது? விஷ்ணுதான் யஜ்யமா இருக்கார், வியாபிச்ச தத்துவமா இருக்கிறது. அந்த யஜ்யத்துக்காக யஜ்ஞ நிவர்த்தி அர்த்தம் ஆச்சரத்த, யஜ்யத்துக்காக பண்ணக்கூடிய கர்மங்கள் எது இருக்கோ நிர்வர்த்தியத்தக, ஆச்சரத்தகன்றதுக்கு அர்த்தம் நிர்வர்த்தியத்தக செய்யப்படுகின்ற கர்மங்கள். கர்ம சமக்ரம், சமக்ரம்ன்றதுக்கு அர்த்தம் சம சகாகிரேன பலேன, கர்மத்தோட அக்ரபாகம் என்னது? கர்மத்தோட முடிவுல வர்றது பலன். எந்த கர்மா பண்ணாலும் கர்மத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும்ல. அப்ப அந்த கர்ம பலனுக்கு என்ன பேருனா சமாகிரம்னு பேர். அப்ப அந்த சமாகிரம்னா என்ன அர்த்தம்னா கர்மத்தோட பலனோடு சேர்ந்து அந்த கர்மமும் கூட என்ன பண்ணுது அப்படின்னா பலேன வர்த்தத்தை இது சமக்ரம் கர்ம தத்து சமக்ரம் பிரவிலியது. அந்த கர்மம் என்ன ஆகுதுன்னா பலனோடு சேர்ந்து என்ன ஆகுது? பிரவிலியத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? வினஷ்யதி இத்தியர்த்தக, நாசத்தை அடைகிறது. அப்போ ஒரு ஞானத்துக்கு பிறகு நடக்கிற கர்மங்கள் இருக்குல்ல, அந்த ஞானத்துக்கு பிறகு வீட்டில் இருந்துகிட்டு வசிஷ்டர் மாதிரி, வியாசர் மாதிரி, பிருகு மகரிஷி மாதிரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுகமுனிவர் மாதிரி எல்லாம் மேரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எப்படி இருந்தாங்க? எதுலையும் பட்டுக்காம சதா காலம் ஞானத்துல இருந்தாங்க. அவங்களுடைய கர்மங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கர்மமும் கர்ம பலன்களும் நாசத்தை அடைகின்றன. ரீபர்த் அவங்களுக்கு சம்பவிப்பதில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப 20, 23 கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு ஞானத்தோட இருக்கிறவங்களுக்கு, 21, 22 பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா எந்த பந்தமும் இல்லை, ஈஸியா ஞான நிஷ்டையை அடைய முடியும். சன்னியாச ஸ்வீகாரம். இந்த 2 சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகம். பகவத்கீதையில பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான சில ஸ்லோகங்கள் சொல்றோம்னா இந்த 24வது ஸ்லோகம் வருது. ஒரு அவதாரிக்கு எழுதுறாரு 24வது ஸ்லோகத்தை. கஸ்மாத் புனக காரணாத் கிரியமானம் கர்ம, எந்த காரணத்தினால, கஸ்மாத் காரணாத் எந்த காரணத்தினால, கிரியமானம் கர்ம செய்கின்ற கர்மங்களானது ஸ்வகாரிய ஆரம்பம் அகுர்வத். ஸ்வகாரியம்னா எந்த ஒரு கர்மமும் என்ன பண்ணும்? எவ்ரி ஆக்ஷன் ஷுட் பி an equal reaction. எந்த ஆக்ஷன் பண்ணாலும் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கா? அது புண்ணியமா இருக்கட்டும் பாப்பமா இருக்கட்டும், எந்த கர்மாவா இருந்தாலும் அது பலன் கொடுக்கும். கர்மத்தோட பலன் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்மம். அதுன்னு திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கிறோமே,
அப்போ ஒரு கர்மம் வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய கர்மமானது ஸ்வகாரிய ஆரம்பம் அகுர்வத், தன்னுடைய காரியத்தை பலனை கொடுக்காமல் இருக்கு அப்படின்னா சமக்ரம் பிரவிலியத்தை, அது கர்மம் கர்ம பலனோடு சேர்ந்து லயத்தை அடையுதுன்னு நீங்க சொன்னீங்களே போன ஸ்லோகத்துல. இது உச்சியதே எதக, அது எப்படி எந்த காரணத்தினால கர்மமானது கர்ம பலன்களை கொடுக்காமல் இந்த ஞானிக்கு வந்து என்ன ஆகுது, நஷ்டமாயி போகுது, அவனுக்கு ரீபர்த்தை கொடுக்கறது இல்லை அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அந்த கேள்விக்காக தான் 24வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. இந்த 24வது ஸ்லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும், மனனம் பண்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும், புரிஞ்சுங்க. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரமர கீட்ட நியாயம் அப்படின்னு மேல போட்டுங்க ஹெட்டிங். ஆபாசவாதம் அப்படின்னு போடுங்க, 2-3 தலைப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆபாசவாதம் அப்படின்னு வேதாந்தத்தோட முக்கியமானது ஆபாசவாதம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரிகளுக்கு சொல்றது ஆபாசவாதம்னு பேர். ஆபாசம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபரணங்கள் வந்து வாஸ்தவத்துல தங்கத்துக்கு மேல கல்பிதம், நாமரூபம் கல்பிதம், மண்ணுக்கு மேல சட்டிப்பானை கல்பிதம், மிருத்திகா இத்யேவ சத்தியம், வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். சாந்தோக்கியத்துல சொல்லுது சத்வித்யா அப்படின்னு, சாந்தோக்கியத்துல 6வது சாப்டர். அதுல சொல்லுது இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்த பரபிரம்மம் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. எப்படி மண்ணுக்கு மேல சட்டின்னு ஒண்ணு இல்லை, பானைன்னு ஒண்ணு இல்லை, அப்ப என்ன இருக்கு, மண்ணாதான் இருக்கு. மண்ணுக்கு மேல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணி பானைன்னு பேர் வச்சிருக்கோம், ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணி சட்டின்னு பேர் வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு தங்கம் தங்கமா தான் இருக்கு, தங்கத்துக்கு மேல ஒட்டியானம், பிரேஸ்லெட்டு, மூக்குத்தி, கம்மல் அப்படின்னு நம்ம நெக்லஸ் அப்படின்னு நிறைய நாமத்தையும் ரூபத்தையும் தங்கத்துக்கு மேல ஏத்தி வச்சிருக்கோம். வாஸ்தவத்துல அந்த ஜுவல்லரி ஷாப்ல இருக்கிற எல்லா ஆபரணங்கள் ஆயிரக்கணக்கா இருந்தாலும் அது எல்லாம் ஒரே சப்தத்துல சொன்னா என்ன சொல்லலாம், தங்கம். பானை கடையில போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான பானைகள் சட்டிகள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க, விளக்குல இருந்து எல்லாம். அது எல்லாம் வந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல மண்ணுக்கு அந்நியமா இல்லை, எல்லாம் மண்ணு தான். இதென்ன வாஸ்தவம். அப்ப வாஸ்தவமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணு, வாஸ்தவமா இருக்கிறது தங்கம். அதுக்கு மேல இருக்கிற நாமரூபங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் விவகாரத்துக்காக ஒரு நாமத்தையும் ஒரு ரூபத்தையும் கொடுத்து வச்சிருக்கோம். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம், இந்த நாமதேயங்கள் எல்லாம் கொடுத்துருக்கமே, பரமஹம்சானந்தா, சாவித்திரி, ராதாமணி, வசந்தி, பிரசாத், பிள்ளை சூரியன், ஸ்ரீதரன் அப்படின்னு பேரெல்லாம் கொடுத்து ஒரு பானைக்கு வந்து பானைக்கு டிஃப்ரெண்டா பானை கலர் கொடுத்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு, ஒவ்வொரு பானை, இதுல ஸ்திரீ வேற புருஷன் வேற, அது இது மண்ணாங்கட்டி அப்படின்னு ஏகப்பட்ட கல்பித்தங்கள், எவ்வளோ கல்பனை. மூக்குத்தி, கம்மல் வேற வேறன்னு சொல்ற மாதிரி நீங்க வேற நான் வேற அப்படின்னு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைத்தன்யத்துக்கு மேல, கான்சியஸ்னஸ்க்கு மேல, பிரம்ம தத்துவத்துக்கு மேல கல்பித்தங்கள். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கல்பித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு புரிய மாட்டேங்குது. நானும் ஒவ்வொரு முறையும் போய் பாக்குறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா அங்க பூ வாங்குறதுக்காக ஒரு கடையில நிப்பாட்டுவேன். அந்த பூக்கடை பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பானை கடை, ஒரு 7-8 கடை திருவண்ணாமலையில இருக்கிற அந்த பானை ஷாப் பக்கத்துல தான் நான் டெய்லி நிப்பாட்டுறேன். நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, இவரை நாதபிரம்மத்தை பூ வாங்குறதுக்கு போயிடுவாரு, நான் வந்து நின்றுட்டு அந்த பானையை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா மண்ணு தெரிய மாட்டேங்குது, எல்லாம் பானை சட்டியாவே தெரியுது, டிஃப்ரெண்டா இருக்கு. நேற்று வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது 2 நாளுக்கு முன்னாடி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அழகழகான பானையெல்லாம் வச்சிருந்தான், புதுசா இந்த இதா இருக்கு, வேற எங்கோ வெளியூர்ல இருந்து கொண்டு வந்திருக்கான். நமக்கு வந்து ஆசையா வருது, ஐயோ அப்படின்னு. நான் அதான் திரும்ப தலையில குட்டிக்கிறது, ஐயோ இது மண்ணுன்னு தெரியாம திரும்ப பானை சட்டினே பார்த்துக்கிட்டு இருக்கோமே. மண்ணுன்னு தெரியுது, மண்ணுன்னு தெரிஞ்சாலும் கூட வந்து மண்ணுன்னு பார்க்காம நம்ம அந்த நாமரூபத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளோ. நான் ஒவ்வொரு முறையும் அந்த கடைக்காரன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா போய் விலை கேட்பேன், வீட்டை கொண்டு வந்து வச்சுக்கலாமா, நல்லா இருக்குமே. ஆனா கொண்டு வந்து வைக்கல. ஆனா என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா மண்ணு பானையில பண்ற எல்லாம் பாக்குறதுக்கு அழகழகா இருக்கு, கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கலாம், எல்லாம் மண்ணு தானுங்க. அப்ப மண்ணுன்னு தெரிஞ்சு கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்ணை பார்க்காம நம்ம என்ன பண்றோம், நாம ரூபத்தை பாக்குறோமே. இதுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா விபரீத பாவனா அப்படின்னு பேரு. இதுக்கு என்ன பேரு, விபரீத பாவனா. வாஸ்தவத்துல என்ன இருக்கு, மண்ணுதான் இருக்கு. ஆனா மண்ணை பார்க்காம நம்ம சின்ன வயசு
இதுல இருந்து என்ன பண்ணிருக்கோம், மண்ணுன்னு விவகாரம் பண்ணாம சட்டிப்பானை சட்டிப்பானை சட்டிப்பானைன்னு விவகாரம் பண்ணிருக்கோம். தங்கம்னு விவகாரம் பண்ணாம நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லாத்தையும் ஆபரணங்கள் பேர் சொல்லியே விவகாரம் பண்ணிருக்கோம். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம், இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா தங்கம், இது மண்ணு அப்படின்னு சொன்னா இமீடியட்டா நம்மளால என்ன பண்ண முடியல, தங்கத்தையோ மண்ணையோ பார்க்க முடியல. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானம்ன்றது திரும்ப திரும்ப நம்ம சொன்னாலும் கூட, தூக்கத்துல நீங்க இருந்தீங்களா? பரமஹம்சானந்தா தூக்கத்துல இல்லைங்க. பரமஹம்சானந்தான்ற கேரக்டர் வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சானந்தான்ற கேரக்டர் வந்துச்சு. இந்த தேகம் இல்லை, டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம் இல்லை, இந்த மனசு இல்லை, இந்த புத்தி இல்லை, இந்த நாலேஜ் இல்லை, எதுவுமே இல்லை. தூக்கத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் நான் சுகமா தூங்குனேன், நான் இருந்தேன் சுகமா தூங்குனேன். அந்த நான் தான் திரும்ப இன்னைக்கு ராத்திரி போன போதும் என்ன பண்ணுவேன், சுகமா தூங்குவேன். நேற்று நல்ல டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின் கொடுத்தேன், நான் காலையில் கேட்டு தான் அவன் நைட்டு வாங்கினேன். ஜி ட்ரௌசினஸ் இருக்கக்கூடாது ஜி, பார்த்து மெடிசின் கொடுங்கன்னு. நான் மெடிக்கல் ஷாப்பில் கேட்கும்போது சொன்னேன், இதில் ஏதாவது ஸ்லீப்பிங் பில் இருக்கா அப்படின்னு. கொஞ்சோண்டு இருக்குது சாமி, ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ நைட்டு ஃபஸ்ட்டு மெடிசின் ஆரம்பிச்சிருக்கேன், நேற்று இது பண்ணோன்னே இப்போவும் உங்கள்கிட்ட தூங்கிட்டு தான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எதோடையும் சம்பந்தம் இல்லாமல் பாடம் தூக்கத்தில் ஓடிட்டு இருக்கு. அந்த மனசோ இது நேற்று நைட்டு தூங்குனதே தெரியல, நல்லா தூங்கிட்டேன். சரி, தூங்குனதுக்கு பிறகு வந்து என்னோட ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அங்கே த்ரோட்டு பெயினோ இல்லை வேற ஏதாவது காஃபோ எதுவுமே இல்லை, அங்கே நானே இல்லையே. அந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த பரமஹம்சானந்தான்ற ஆளே இல்லை, டாக்டர் இல்லை, இந்த உலகம் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அப்போ காலையில் நைட்டில் எப்படி தூங்குனேன், ஆனந்தமாக தூங்குனேன். இப்போ இன்னைக்கு நைட்டும் போய் தூங்குவேன், இன்னைக்கு நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக தூங்குவேன். அங்கேயும் உலகம் இருக்க போறது இல்லை, நேற்று ராத்திரியும் உலகம் இல்லாம போச்சு. அப்போ இந்த உலகம் எப்போ வந்துச்சு அப்படின்னா நடுவுல என்னது, நடுவுல மத்தியம அவஸ்தையில இந்த உலகம் வந்துச்சு, திரும்ப போயிடும். எது வராம போகாம இருக்குன்னா நான் வருவதும் இல்லை, நான் போறதும் இல்லை. நேற்று கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன், நேற்று சொப்பனம் பார்த்தேன், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கினேன். இப்ப திரும்ப காலையில உங்களுக்கு பாடம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல எல்லாத்துலயும் நான் வர்றதும் இல்லை, நான் போறதும் இல்லை. இந்த தேகம் வந்துச்சு போச்சு, சொப்பன தேகம் வந்துச்சு போச்சு, டீப் ஸ்லீப் வந்துச்சு போச்சு. நான் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. தங்கம் தங்கமா இருந்துச்சு, ஒரு பாரா இருந்துச்சு. அந்த தங்கம் பாரா இருக்கும்போது அப்படியே தங்கமா தான் இருந்துச்சு. அந்த பாரை கொஞ்சம் கொஞ்சமா துண்டு துண்டா எடுத்து கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம் எல்லாம் பண்ணினாங்க. திரும்ப அதெல்லாத்தையும் மெல்ட் பண்ணி திரும்பவும் கோல்டு பார் ஆக்குனாங்க. இந்த 3 காலத்திலையும் முன்னாடியும் கோல்டு தான், பின்னாடியும் கோல்டு தான், நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நடுவுலையும் கோல்டு தான். ஆனா அந்த கோல்டுக்கு மேல என்ன தெரியுது, நாம ரூபங்களா ஆபரணங்கள் பேர் வந்து. முன்னாடியும் மண்ணு தான், மண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஷேப்பு மட்டும் மாத்தி பானை சட்டின்னு பேர் வச்சிருக்கோம். அது உடஞ்சு போன பிறகு திரும்பவும் மண்ணு தான். அப்ப மண்ணு 3 காலத்திலையும் மண்ணாதான் இருக்கு. அதே மாதிரி நான் இந்த க்ஷணத்துல ராத்திரியில சுகமாயிருந்தேன், உலகம் இல்லை. அதே மாதிரி இப்பவும் நான் சுகமாதான் இருக்கேன், சுகஸ்வரூபம், என்னுடைய சொரூபம் சுகம். நான் சச்சிதானந்தமா இருக்கேன், இந்த உலகம் என்று ஒன்று இல்லவே இல்லை. இப்பவும் தெரியுது, 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 தெரியலன்னு சொல்லல, தெரியுது. தங்கத்துக்கு மேல என்ன தெரிஞ்சுது, நாம ரூபம் தெரிஞ்சுது. மூக்குத்தி கம்மல் தெரிஞ்சுது, பாரா இருந்த தங்கம் மூக்குத்தியா கம்மலா தெரிஞ்சுது. மண்ணா இருந்தது சட்டி பானையா தெரிஞ்சுது. தெரியறதெல்லாம் சத்தியமில்லை, பார்க்கிறதெல்லாம் சத்தியமில்லை. வெறும் சொப்பனம் பார்த்தோம், சொப்பனம் சத்தியமா? சொப்பனத்துல இருக்கிற எந்த வஸ்துக்களும் இல்லை, ஆனா பாத்தீங்களா? பார்த்தோம். காணல் ஜலம் பார்க்கிறோம், சத்தியமா? சத்தியம் இல்லை. சிப்பியில வெள்ளிய பார்க்கிறோம், சத்தியமா? சத்தியம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பார்க்கப்படுவது எல்லாம் சத்தியமில்லை. அப்ப எது சத்தியம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஆதார தத்துவம் மட்டும் சத்தியம். எது ஆதார தத்துவம்? நான். இந்த நான் அப்படின்ற ஆதார தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும், இல்ல சன்னியாசாசிரமத்துல இருக்கும். இப்ப நல்ல சிரவணம் மனனம், நல்லா திரும்ப 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 சாஸ்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சிரவணம் பண்ணி நல்லா மனனம் பண்ணி, இது எல்லாம் வாஸ்தவத்துல பொய். மனனம் என்னது அப்படின்னா இது எல்லாம் பொய் 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 பொய், திருஷ்யம் 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 அப்படின்னு நல்லா புத்தியில கொண்டு வந்ததுக்கு பிறகு என்ன ப்ராப்ளம் நடக்கும்னா, போன ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு, ஞானாவஸ்தித சேதச,
சதா காலமும் ஞான சுரூபமா இருக்கல தான் 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 தான்ல நிக்கணும். ஆனா என்ன பண்ணுவோம்னா பழக்க தோஷத்துல நமக்கு என்ன பண்ணுவோம், நம்மளை இழுத்துக்கிட்டு போயிடும் விவகாரத்துல. அப்ப இழுத்துக்கிட்டு போறதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரம் என்ன பண்ணிருக்கு, பிரம்ம பாவம் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு சொல்லுது. நிதித்தியாசனம், சதா காலமும் வீட்டுல இருந்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்தை பாவிக்க வேண்டும். அந்த பிரம்ம பாவம் எதுக்காக சுவாமி அப்படின்னா விபரீத தர்ஷன நிவர்த்தி அர்த்தம் நிதித்தியாசனம் குறியாத் விதி வைக்குது. விபரீத தரிசனம்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே நம்ம பிராக்டிஸ் என்ன பண்ணியிருக்கோமோ அதே பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்துடும். பானை சட்டின்னா நம்ம விவகாரம் பண்ற மொழிய மண்ணுன்னு விவகாரம் பண்ண மாட்டோம். தெரிஞ்ச பிறகு கூட அந்த விவகாரம் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். நான் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வச்சிருக்கேன். அது வந்து வீட்டுக்கு வந்த புதுசுல என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பா வச்சிருக்கான். அந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து எனக்கு சரியா கையில வரல, லெஃப்ட் சைடு இருக்கு. லெஃப்ட் சைடு கதவை ஓப்பன் பண்ணோன்னே லெஃப்ட் சைடு இருக்கு. எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டு சரியா வரல. சுவிட்ச் பாக்ஸ் ஆனால் லெஃப்ட்ல தான் இருக்கு. நான் கொஞ்சம் வந்து ஒரு மாசம் ஆச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகிப்போச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரவே மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா இது என்னடா சனியை இப்படி இருக்கே அப்படின்ட்டு ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு நான் என்ன பண்ணேன், ஏங்க இந்த சுவிட்ச் போர்டை என்ன பண்ணுங்க, கதவை ஓப்பன் பண்ணோன்னே ரைட் சைடு வர மாதிரி சுவிட்ச் போர்டு அப்படின்னு நான் என்ன பண்ணேன், நான் தான் அரேஞ்ச் பண்ணி நானே மார்க் பண்ணி கொடுத்து இந்த இடத்துல சுவிட்ச் பாக்ஸ் வைங்கன்னு சொல்லிட்டேன். எலக்ட்ரிஷியனும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போயிட்டான். வச்சுட்டு போனதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் முதல் நாள் வந்து கதவை திறந்தேன். கதவை திறந்தோன்னே இந்த 1 வருஷம் ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது, அங்கேயே கை போகும். கதவை திறந்தோன்னே லெஃப்ட் சைடு கதவி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐயோ தடவி பார்க்குறேன், தடவி பார்த்தா ஐயோ சுவிட்ச் போர்டு இல்லை, ஒரு ரைட் சைடு இருக்குல்ல அப்படின்னு ரைட் சைடு சுவிட்ச் போர்டை ஆன் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணி. இதே மாதிரி 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. இந்த பழக்க தோஷம் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹேபிட் என்ன பண்ணுது, திரும்ப திரும்ப அந்த லெஃப்ட் சைட்லயே போகுது. நான் தான் மாற்றி வச்சேன், என் புத்திக்கு தெரியும். ஆனா ஹேபிட் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை இழுத்துக்கிட்டு போகுது. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா விபரீத தர்சனம். நான் தேகமில்லை, நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு சாஸ்திரம் படிச்சு நல்லா மனனமும் பண்ணதுக்கு பிறகும் இந்த ஹேபிட்னால நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பவும் நான் தேகம்னு நினைச்சு விவகாரம் பண்ணுவோம். இங்க இருக்கிறதெல்லாம் எல்லாம் வேற வேறன்னு நினைச்சு விவகாரம் பண்ணுவோம். இது எல்லாம் பிரம்மம்னு தெரியாம, இது எல்லாம் மண்ணு, சட்டிப்பாடையெல்லாம் மண்ணுன்னு தெரியாம சட்டிப்பாடுன்னு விவகாரம் பண்ணுவோம். தங்கம்னு தெரியாம ஆபரணங்களை விவகாரம் பண்ணுவோம். அதே மாதிரி இது நான் பார்க்கறது எல்லாம் பிரம்மம்னு தெரியாம வெறும் கான்சியஸ்னஸ்ன்னு தெரியாம நாமரூபங்களை பேதங்களா பார்ப்போம். இதுக்கு என்ன பேருனா சிரவண மரணத்துக்கு பிறகும் கூட விபரீத தரிசனம் உண்டாகும். அந்த விபரீத தரிசனத்தை நீக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா பிரம்மபாவம் பண்ணணும். இந்த பிரம்மபாவத்துக்கு என்ன பேரு அப்படின்னா பிரமர கீட்ட நியாயம். பிரமர கீட்ட நியாயம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு இது என்ன பண்ணும், குளவி என்ன பண்ணும், ஒரு பச்சை புழுவை கொண்டு வரும். ஏப்ரல் மே மாசம் இது நடக்கும், வசந்த காலத்தில் இது நடக்கும். துளிர் இலைகள்லாம் செடியெல்லாம் துளிர்த்து இலைகள் வரும்ல, பச்சை இலை. அந்த சமயத்துல பச்சை புழு வரும். அந்த வாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதா பச்சை புழுவை பச்சை கலர்ல. இந்த குளவி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை கொட்டிப்பாங்க. செத்து போச்சு அப்படின்னா யூஸ்லெஸ். அதுக்கப்புறம் சாகாம துடிச்சுக்கிட்டு இருக்கிற புழுவை கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கூட்டு மாதிரி கட்டி மண்ணுல வந்து ஒரு கூடு கட்டி அதுக்குள்ளார திணிச்சுட்டு இதுக்கு என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன இலைகளா அப்பப்போ ஃபீடிங் பண்ணும். ஒரு சின்ன ஹோல்ஸ் மட்டும் வச்சு ஒவ்வொரு முறை ஃபீடிங் பண்ணும் போதும் என்ன பண்ணும், ஒரு பஞ்ச் கொட்டும். இந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா துடிச்சுக்கிட்டு இதே மாதிரி நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து 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 இலைய பச்சை இலையை சாப்பிட்றதுக்கு கொடுத்து ஒரு பஞ்ச் பண்ணும். இந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா வலியில துடிச்சு துடிச்சு சாகவும் முடியாது. துடிச்சு 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 என்ன பண்ணுவோம், எப்போ வருமோ குளவி, எப்போ கொட்டுமோ குளவி, எப்போ வருமோ குளவி, எப்போ வருமோன்னு அதை சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி 24 மணி நேரமும் அந்த குளவியவே சிந்தனை பண்ணி அது என்ன ஆகுது, அந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா குளவியா பரிணாமத்தை அடைகின்றது. அடிச்சா இது மாதிரி என்ன ஆகுதுன்னு கேட்டா நான் ஜீவன், நான் ஜீவன், நான் கர்த்தா, நான் போக்தா, நான் பரமஹம்சானந்தா அப்படின்னு நமக்கு இருக்கிற அபிமானம் இருக்கே, இந்த அபிமானத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபாவம் பண்றது மூலமா
சதா காலமும் பிரம்மபாவம் பண்றது மூலமா அதை என்ன பண்றது, பிரம்மமா பரிணமிக்கிறது. இது பாத்தீங்கன்னா உபாசனையா சுவாமி அப்படின்னு யாராவது கேட்கலாம். அதுக்காக தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பாவத்துல பாத்தீங்கன்னா 2 விதமான பாவங்கள் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா யதார்த்த பாவம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அயதார்த்த பாவம். யதார்த்த பாவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சால கிராமத்துல விஷ்ணுவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சால கிராமம் இருக்கு. சால கிராமத்துல என்ன பண்றோம், ஒரு தட்டுல வச்சு ஒரு ஜலத்தை ஊற்றி வச்சு, இல்லைன்னா ஒரு பச்சரிசியை வச்சு அந்த இதை சால கிராமத்தை வச்சு இதுதான் விஷ்ணு அப்படின்னு நம்ம பூஜை பண்ணோம். சால கிராமத்துல விஷ்ணு புத்தி. சால கிராமம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசு, இவ்வளோ பெருசு. என் தட்டு கொடுத்து வச்சிருக்கேன், ஒரு கையளவுக்கு வச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு சால கிராமம். விஷ்ணு யாரு, விஷ்ணு நான் வியாபகத்வாதி விஷ்ணு, சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிறவர் விஷ்ணு. அப்ப சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிற விஷ்ணுவை ஒரு சால கிராமத்துல நான் விஷ்ணுன்னு பாக்குறேன்னா உண்மையா பொய்யா? மகா பொய் இல்லை, அபத்தமாச்சு. சிவ அபராத ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. சிவபெருமான் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் மங்கள ஸ்வரூபம். சர்வத்தையும் அகிலாண்டத்தை பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி ஸ்திதி பண்ணி பஞ்சகிருத்தியத்தை பண்றவர். சிருஷ்டி ஸ்திதி லயம் திரோதானம் அனுகிரகம் இது எல்லாத்தையும் பண்றவர். அப்ப எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு சிவனை நான் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு சிவலிங்கத்துல பாத்தீங்கன்னா பானலிங்கத்துல டெய்லி பாத்தீங்கன்னா சாமியை கும்பிட்டு நல்ல அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் பண்ணி ஆராதனை பண்றேன். அப்ப ஒரு சின்ன கல்லுல சிவனை பாக்குறது எவ்வளவு அபத்தம்ங்கிறது, எவ்வளவு பொய் தானே. அப்ப நம்ம மூர்த்தங்கள் எல்லாம் பண்றமே தேவதா ஆராதனம், இதுக்கெல்லாம் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அயதார்த்த பாவனம் அப்படின்னு பேரு. அயதார்த்தம்னு என்ன அர்த்தம், பொய்யானது. யதார்த்தம் இல்லை. யதார்த்தம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு நாமமும் இல்லை, ஈஸ்வரனுக்கு ரூபமும் இல்லை. ஈஸ்வரனுக்கு எல்லாமா இருக்கார். அவரை நமக்கு அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு நாமத்துல ஒரு ரூபத்துல பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் அல்பமானதுல பாக்குறோம் அப்படின்னா அது பேரு அயதார்த்த பாவம். பொய்யா சாமி, ஆமா பொய். ஆனா சில பொய் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், நிறைய அனுகிரகத்தை கொடுக்கும். அப்ப சாஸ்திரமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இந்த விதமா நீ பாரு அப்படின்னு பொய்யானதுன்னு தெரிஞ்சு கூட நமக்கு உதாரணத்துக்காக ஈஸ்வர அனுகிரகத்துக்காக எல்லாமா ஈஸ்வரனை பார்க்க முடியல. அப்ப என்ன பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஈஸ்வர தரிசனம் பண்ண முடியாததுனால முதல்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணுத்துல ஆரம்பி அப்படின்னு சாஸ்திரம் என்ன பண்ணுது, ஏதாவது ஒண்ணுத்துல ஃபர்ஸ்ட் பிரம்ம திருஷ்டி வரட்டும் அப்படின்னு விக்கிரகத்தை வச்சிருக்கு. ஆனா இது மூலமா நமக்கு அனுகிரகம் கிடைக்க 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 மனசு பக்குவப்படப்படப்பட நமக்கு பாத்தீங்கன்னா சர்வத்தையும் ஈஸ்வரனா ஈஷாவாசியம் இதம் சர்வம் அப்படின்னு பாக்குற பாவம் வர ஆரம்பிக்கும். அப்ப உபாசனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அயதார்த்த பாவம்னு பேரு. உபாசனைக்கு என்ன பேரு, அயதார்த்த பாவம் அப்படின்னு பேர். பஞ்சதசிக்காரர் பாத்தீங்கன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா சம்வாதி பிராந்தி விசம்வாதி பிராந்தின்னு 2 பேர் சொல்றார் பஞ்சதசியில வித்யாரண்ய சுவாமிகள். இந்த விதமா பண்றதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி நம்ம பார்த்தோம்னா பலன் கிடைக்கும். அதுக்கு பேரு சம்வாதி பிரமைன்னு பேர். விக்கிரகத்துல ஈஸ்வரனை பாக்குறது. இதே பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் பிரம்மதான். ஆனா நம்ம பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், சத்தியம் நினைக்கிறோமா? என்னோட குழந்தை குட்டி பேர குழந்தைங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சத்தியம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா? இந்த தேகத்தை சத்தியம் நினைக்கிறோமா? பணம் நமக்கு பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா நம்ம நினைக்கிறோமா? இதெல்லாம் பொய். ஆனா நம்ம சத்தியம் நினைக்கிறோமா? இதுக்கு என்ன பேரு அப்படின்னா விஷம்பாதி பிராந்தின்னு பேரு. இது வாஸ்தவத்துல நமக்கு சுகம் கொடுக்குமா அப்படின்னா, நீங்க பிரம உண்டாகுது, இத பொய்யானத சத்தியம் நினைக்கிறோம், திரும்ப திரும்ப ரீபர்த் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த உலகத்தை சத்தியம் நினைக்கிறது விஷம்பாதி பிராந்தின்னு பேரு. ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா ஒரு சால கிராமத்துல பாக்குறது சம்பாதி பிராந்தின்னு பேரு. ஒரு பிராந்தி நமக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட உத்தாரணம் பண்ணுது, இன்னொரு பிராந்தி நமக்கு திரும்ப திரும்ப என்ன பண்ணுது, ரீபர்த்தை கொடுத்து கீழே கொண்டுட்டு போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரம்மபாவம்னு சொல்லும் போது என்னன்னா, விபரீத தரிசனம் நீங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், ஐயோ ஒவ்வொரு முறை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கை போகும் போதும் தலையில குட்டிக்கிட்ட இந்த ரைட் சைட்ல சுவிட்ச் போர்டு இருக்கு, ரைட் சைட்ல சுவிட்ச் போர்டு இருக்கு, ரைட் சைட்ல சுவிட்ச் போர்டு இருக்கு. நான் கதவை திறக்க வரும்போதே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது டெய்லி நடக்கிறது என்னன்னா,
எனக்கு என்னோட கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ 2 கீ இருக்கு. ஒரு சாமிகிட்ட ஒரு கீ, இன்னொரு சாமிகிட்ட என்கிட்ட ஒரு கீ இருக்கு. லாக் பண்ணிட்டு நேற்று ஒவ்வொரு நாளும் பண்றேன். இன்னொரு சாமி பிரணவ சுரூபானந்த் தானே என்ன பண்ணுவார், அவர் கொஞ்சம் சீக்கிரம் வருவார். நாங்கள் கோயிலுக்கு போகும்போது அவர் வந்துடுவார். நான் சில சமயம் அவர் வரும்போது என்ன பண்ணுவேன், ஃபோன் பண்ணி ஜி சாவியை மேலே மாடத்துக்கு மேலே வச்சிருக்கேன் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, பழக்க தோஷத்துல சாவியை லாக் பண்ணி என் பாக்கெட்ல போட்டுட்டு நான் போயிடுவேன். நேற்று கூட அதே மாதிரி நடந்துச்சு. டெய்லி ஃபோன் பண்ணுவேன், மெசேஜ் போடுவேன், ஃபோன் பண்ணுவேன் அவருக்கு, ஜி சாவி வைக்கிறேன் எடுத்துக்கணும். அப்படி பேசிக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன், லாக் பண்ணி என் பையில போட்டுட்டு நான் போயிடுவேன். அவர் வந்து தடவி பார்த்துக்கிட்டு இருப்பார், சாவி வைக்கிறேன்னு சொன்னாரே அப்படின்னு. நேற்றும் நடந்துச்சு. இது வாரத்துக்கு 4 நாள் இதே காரியம் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்ன பேரு, விபரீத. நானே போன் பண்ணி மாடத்துல வைக்கிறேன்னு சொல்லிட்டு நானே சாவியை பூட்டி சாவியை உள்ளுக்குள்ளார போட்டுக்கிறது. ஏன், அப்ப நான் நித்தியம் சாவியை பூட்டி பையில போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இதே காரியம் நடக்குது. இதுக்கு என்ன பேரு, விபரீத தர்சனம். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே என்ன பண்ணணும், தலையில குட்டிக்கிட்டே இருக்கணும். சாவி வைக்கும் போது சாவி வைக்கணும். இதே மாதிரி சுவிட்ச் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கு. இதே மாதிரி நம்ம சொல்றோம்ல, இதே மாதிரி விவகாரங்கள் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணணும், சிரவணம் மனனம் பண்ணவன் நான் கர்த்தா இல்லை, நான் பிரம்மமா இருக்கேன், நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை அப்படின்னு திரும்ப ஆட்டோ சஜெக்ஷன் கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். இதுக்கு பேரு தான் யதார்த்த பாவம். வாஸ்தவமா பொய்யா அப்படின்னு ஆச்சாரியர் சொல்ல போறார். மண்ணா பாத்தீங்கன்னா யதார்த்தம், மண்ணை சட்டிப்பானையா பாத்தீங்கன்னா அயதார்த்தம். நம்ம இப்ப இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமா பார்த்தோம் அப்படின்னா சர்வம் கல்விதம் பிரம்ம, இது மொத்தமும் பிரம்மம் அல்லவா அப்படின்னு பிருகதாரண்யம் சொல்லுது. இது மொத்தம் பிரம்மம் தானே. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் ஆத்மைவ சர்வம், இது எல்லாம் ஆத்மா தான், இது எல்லாம் பிரம்மம் தான், இது எல்லாம் மண்ணு தான், இது எல்லாம் வந்து தங்கம் தான். ஒரு ஜுவல்லர் ஷாப்புக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்றோம், இது எல்லாம் தங்கம் தான் சொன்னா உண்மை தானே அது. அப்ப ஆபரணங்கள் சொன்னா அது பொய், ஆபரணம் இல்லை, தங்கம் தான் உண்மை. அதே மாதிரி இது எல்லாம் பிரம்மமா இருக்கு அப்படின்றது சத்தியம். அப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தது நாமரூபமா நம்ம விவகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த நாமரூபத்தை வந்து நான் என்ன பண்றேன், எஸ்டாப்ளிஷ் பண்றேன். இது நாமரூபம் பொய், நான் சத்தியம் அப்படி. அப்ப நான் பிரம்மமா இருக்கேன்னு பாவிக்கிறதுக்கு என்ன பேரு, அயதார்த்தம் இல்லை. விஷ்ணுவை சால கிராமத்துல பாத்தீங்கன்னா அயதார்த்தம், அந்த சால கிராமத்தை கண்ணுன்னு பார்த்தா யதார்த்தம், உண்மைதானே. சிவலிங்கத்தை சிவனா பாத்தீங்கன்னா அயதார்த்தம், சிவலிங்கத்தை கல்லா பாத்தீங்கன்னா யதார்த்தம். அதே மாதிரி இந்த மொத்த லோகத்தையும் பிரம்மமா பாத்தீங்கன்னா யதார்த்தம், அதே நேரத்துல இந்த நாமரூபங்களா பார்த்தோம்னா அயதார்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், சிரவணம் பண்ணி மனனம் பண்ணதுக்கு பிறகு பலம் உள்ளுக்குள்ளார ஒரு வீரியம் உண்டாகும். அந்த வீரியத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், பாவனை பண்ண போறோம். பண்ற எல்லா காரியத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம பாவத்தை பண்றோம். இந்த ஸ்லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள் இருக்கு. ஒரு அற்புதமான உபனிஷத்து இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா தேஜோ பிந்து உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேஜோ பிந்து உபனிஷத்துல இருக்கிறது அபரோக்ஷானுபூத்தி சங்கரரும் கிரந்தங்கள்ல பண்ணி வச்சிருக்காரு. திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜெகத். அற்புதமான ஸ்லோகம். தேஜோபிந்து உபனிஷத்துல 29வது மந்திரம். திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜெகத் சா திருஷ்டிம் பரமோத்தாரா ந நாசாக்ர அவலோகினி. அற்புதமான ஸ்லோகம் மந்திரம். என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கத்தை ஆபரணமா இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி கோல்டு பார் ஆக்கிட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தங்கம்னு பார்க்கணும். பானை எல்லாத்தையும் பானைன்னு சட்டிப்பானைன்னு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை மண்ணா பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் உடைச்சி கிரைண்ட் பண்ணி இதெல்லாம் மண்ணு அப்படி நான் பார்க்க முடியும், அப்படி பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுல கோளாறு. இந்த கண்ணுல தான் பிரச்சனை இருக்கு, திருஷ்டியில ப்ராப்ளம். அப்ப என்ன பண்றதுன்னா, இந்த சாஸ்திரத்தினால உண்டாகிற ஆச்சாரிய வச்சனத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னா, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டிய வந்து நம்முடைய பார்வையை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம், நாமரூபமா பார்க்காம பிரம்மமா பார்க்கணும்.
அதுக்கு என்ன பண்ணணும்னா இருக்கிறத வெளியில இருக்கிறத எதையுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். சேஞ்ச் பண்ணாம என்ன பண்றது அப்படின்னா திருஷ்டிம் ஞானமயம் கிருத்துவா, இந்த பார்வைய பாத்தீங்கன்னா ஞான பார்வையா வச்சுக்கிட்டு பார்க்கிறத எல்லாத்தையும் பஷ்யேத் பிரம்மமயம் ஜெகத், இந்த உலகத்தை எல்லாத்தையும் பிரம்மம் என்று பார்க்க வேண்டும். இதுதான் பாத்தீங்கன்னா சா திருஷ்டி. இந்த விதமா நீங்க பண்ற திருஷ்டிக்கு பேர் தான் பரம உதாரா. இதுதான் மேலான தாரணான்னு சொல்றது. அப்ப எதையெல்லாம் தாரணை பண்ண, இது பிரம்மமா இருக்கு, இது பிரம்மமா இருக்கு, இது பிரம்மமா இருக்கு, எதையெல்லாம் பாக்குறோமோ அது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா பிரம்மமா பாக்குறது. அப்ப ஞான திருஷ்டினால எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பிரம்மமா பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது 29வது ஸ்லோகம் தேஜோபிந்து உபனிஷத்துல. இதே 30வது ஸ்லோகம் சொல்லுது, 35வது ஸ்லோகம் தேஜோபிந்து உபனிஷத் சொல்லுது, யத்ர யத்ர மனோ யாதி பிரம்மணஸ்தத்ர தர்ஷனம் மனசாதாரணம் சைவ தாரணாசா பராமதாம். எத்திர எத்திர மனோ யாதி, எந்த எந்த விஷயத்திலலாம் சிந்தனை பண்ணுதோ மனசு, சிந்தனை எங்கெங்கெல்லாம் போதோ அதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா என்னவா மாத்தணும் அப்படின்னா பிரம்மணஸ்தத்ர தர்ஷனம். எரும மாடு ஒரு தாட் வந்துச்சுன்னா எரும மாடு பிரம்மம். மலை மலை தெரியுது, பருவதம் பருவதம் பிரம்ம. இந்த புஸ்தகம் புஸ்தகம் பிரம்ம, டேபிள் பிரம்ம. இது மாதிரி பார்க்கிற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வஸ்துக்கள் ஒரு தாட் வந்தாலும் அந்த தாட்டை பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்றோம். இது பிரம்மம், இது பிரம்மம், இது பிரம்மம், இது பிரம்மம், இது பிரம்மம், இது பிரம்மம் அப்படின்னு. இது மாதிரி பண்றதுக்கு பேர் தான் பிரம்ம பாவனம். பிரம்மர கீட்ட நியாயம் பிரம்ம பாவனம்னு பேர். ஆயிடுச்சா? இந்த 2 மந்திரங்கள் பாத்தீங்கன்னா இப்ப தேஜோபிந்துல இருக்கிறது அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது அபரோக்ஷானுபூதி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அபரோக்ஷானுபூதியில 116வது மந்திரம், 116வது மந்திரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜெகத். அது அப்படியே இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எத்திர எத்திர மனோயாத்தி பாத்தீங்கன்னா 122, 116, 122 2 ஸ்லோகங்கள் தேஜோபிந்துல இருக்கு. அதே மாதிரி ஆச்சாரியரோட அபரோக்ஷானுபூதியில இருக்கு. இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 24வது ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாத்மா நமக்கு சொல்ல வர. இவ்வளவு பேக்ரவுண்டோட நீங்க இனிமே பாருங்க. 24வது ஸ்லோகம் வந்துருங்க. பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினாம். பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினாம். அர்ப்பணம் பிரம்ம, பிரம்மார்ப்பணத்தை பிரிக்கணும். சமாச பதம் இல்ல, தனித்தனி 2 பதம் அது. அர்ப்பணம் பிரம்ம, பிரம்மார்ப்பணத்தை பிரிச்சீங்கன்னா பிரம்ம அர்ப்பணம். அர்ப்பணம் அப்படின்னா அர்ப்பியத்தே அனேன இது அர்ப்பணம், இதனால் அர்ப்பிக்கப்படுவதால் அர்ப்பணம். அர்ப்பணம் பண்றதுக்கு ஒரு ஹோமத்தோட கல்பனா பண்ணப்படுது. எப்பவுமே பெரியது சாஸ்திரங்கள் எல்லாமே என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா சிரேஷ்டமானதை சொன்னா போதும், மற்றதெல்லாம் கீழே வந்துடும். அப்போ இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னா எது ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னா யஜ்யம் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப சிரேஷ்டம். ஏன்னா இப்பயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, யஜ்ஞாயாச்சரத்த கர்மம் தான் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாத்தையும் யஜ்யமா பண்ணணும் அப்படின்னு. அப்ப இங்க கல்பனை பாத்தீங்கன்னா யஜ்ய கல்பனை செய்யப்படுது. யஜ்யத்துல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகுதி கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா சுரு அப்படின்னு ஒரு பாத்திரம் இருக்கு, ஒரு கரண்டி நம்ம யூஸ் பண்றோம்ல, ஸ்பூன் நம்ம சொல்றோம்ல. இந்த ஆஜ்யத்தை எடுத்து நெய்யை எடுத்து என்ன பண்ணுவோம், ஸ்வாஹா அப்படின்னு கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த ஆஜ்யத்தை வைக்கிறதுக்கான பாத்திரம், ஆஜ்யம்னா நெய். நெய்ன்னு பாத்தீங்கன்னா ஹோமம் சொல்லும் போது ஹோமத்தோட இடத்துல நெய்ன்னு சொல்ல மாட்டாங்க, கீன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, ஆஜ்யம்னு பேர் மாறிடுது. ஒரே வஸ்து தான், யஜ்யத்துல பயன்படுத்தும் போது ஆஜ்யம், சாப்பிடும் போது அதுக்கு பேர் கீ மாறிடுது. இந்த ஆஜ்யத்தை வைக்கிற பாத்திரத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா ஜுகு பாத்திரம் அப்படின்னு பேர். ஒரு கிண்ணம் வச்சிருப்பாங்க, ஒரு கிண்ண மாதிரி கிண்ணத்தை வச்சுக்கிட்டு அந்த கிண்ணத்துல நெய்ய வச்சிருப்பாங்க. அதை பாத்தீங்கன்னா அக்னியில கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிருப்பாங்க.
அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்பூன் இருக்கும், அதுக்கு பேர் ஸ்ருவம்னு பேரு. அந்த ஸ்ருவத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்பூன் ஆஜ்யத்தை நெய்யை எடுத்து ஸ்வாஹா அக்னயே ஸ்வாஹா இதம் ந மம வாயவே ஸ்வாஹா இதம் ந மம அப்படின்னு ஸ்வாஹா சொல்லி ஆஜ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா அக்னியில அர்ப்பிக்கிறது. அப்போ இந்த ஆஜ்யத்தை விடுறதுக்கு நீங்க எந்த அந்த சுருவத்தை யூஸ் பண்றீங்களோ, அந்த ஆஜ்யத்தை வைக்கிறதுக்கு எந்த பாத்திரத்தை யூஸ் பண்றீங்களோ, அந்த ரெண்டுத்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணம் அப்படின்னு பேர். எதனால் அர்ப்பிக்கப்படுகின்றதோ அது அர்ப்பணம். எதனால அர்ப்பிக்கப்படுது? இந்த ஸ்பூன் வச்சுக்கிட்டு சுருவத்தை வச்சுக்கிட்டு நம்ம இது கொடுக்குறோம், ஆகுதி கொடுக்குறோம். அதனால கூட என்ன இருக்கு? கையும் இருக்கா? கையும் வந்து பார்த்தீங்கன்னா கை இருந்தால் தானே அர்ப்பணம் பண்ண முடியும். அப்போ அர்ப்பணம் எது அப்படின்னா கைய அர்ப்பணம். கை மூலமா கொடுக்குற அந்த சுருவம் மூலமா கொடுக்குற அந்த சுருவமும் ஸ்பூன், அந்த ஸ்பூனும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணம். மரத்தில் வச்சிருப்பாங்க கர்மகாண்டிகள்கிட்ட பார்த்தீங்கன்னா விதவிதமா வச்சிருப்பாங்க. அது ஒரு மூட்டை கட்டி ஒரு துணியில கட்டி கொண்டு வருவாங்க. நல்ல கர்மகாண்டிகள் எந்தெந்த யாகத்துக்கு எது எது கொடுக்கணும் அப்படிலாம் இருக்கு. பூர்ணாகுதிக்கு எது கொடுக்கணும், நார்மலா இருக்கிறதுக்கு எது கொடுக்கணும், டிசைனா இருக்கும் உங்களுக்கு. கர்மகாண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த விதத்துல என்னென்ன வடிவத்துல இருக்கணும்னு ரொம்ப விஸ்தாரமா வந்து ஜெய்மினி முனிவர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணம், என்னுடைய கை அர்ப்பணம். இந்த ரெண்டுத்தையும் நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்? ஆஜ்யத்தை எடுங்க, ஒரு ஹோமம் நடக்குதுன்னு என்ன பண்ணுவோம்? ஆஜ்யத்தை எடுங்க, அந்த சுரு பாத்திரத்தை எடுங்க, அந்த ஜுகு பாத்திரத்தை எடுங்க அப்படின்னு நம்ம விவகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப இனிமே யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு ஞானத்துல இருந்துகிட்டு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபாவம் பண்றாங்களோ அவங்க என்ன பண்ணணும்? எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும், அர்ப்பணம்ன்றதுக்கு அர்த்தம் இன்ஸ்ட்ருமெண்ட், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பிரம்மம் 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 என்று பாவிக்க வேண்டும். அர்ப்பணம் பிரம்ம. அர்ப்பிக்கப்படுறதுக்கு ஆகுதி கொடுக்கறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் யூஸ் ஆகுதோ அது எல்லாம் பிரம்ம. ஒண்ணு. ரெண்டாவது, பிரம்ம அர்ப்பணம் பிரம்ம, ஹவிஹி பிரம்ம. ஹவீர்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆகுதி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றமே ஆஜ்யம், நெய் இருக்கே, அந்த நெய் வந்து பாத்தீங்கன்னா ஆஜ்யம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கறதுக்கு ஹவிசன்னம் அப்படின்னு ஒண்ணு பயன்படுத்துவோம். ஹவிசன்னம்னா என்னது? பசும்பால்ல பச்சரிசியை வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சு அதுல வந்து ஒரு சொட்டு நெய்யை விட்டீங்க அப்படின்னா, ஒரு சின்னதா சர்க்கரை போடலாம், சில சமயம் சர்க்கரை போட மாட்டாங்க. நல்ல ஒரு சர்க்கரையோ இல்ல நெய்யோ ஒரு ஒரு சொட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பால்ல வெந்த அன்னத்துக்கு என்ன பேரு அப்படின்னா ஹவிசன்னம் அப்படின்னு பேரு. ரொம்ப அக்னிக்கு ரொம்ப பிரியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹவிசன்னம். அப்போ பால், பசும்பால்ல வேக வச்ச பச்சரிசி சாதம், அதுல ஒரு சொட்டு நெய்யை விட்டு ஒரு அந்த ஜுகு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதை தான் ஆகுதி கொடுக்குறோம். அப்ப முதல் ஸ்டெப் என்னது? அந்த அந்த அவிசன்னத்தை வைக்கிற பாத்திரம் ஜுகு பாத்திரம், அதை எடுத்து கொடுக்கக்கூடிய சுருவம் சொல்லக்கூடிய ஸ்பூன், அது சுருவம், அதான் அர்ப்பணம்னு பேரு. என் கை அந்த ஸ்பூன், அந்த அன்னத்தை வச்ச பாத்திரம், இது எல்லாம் அர்ப்பண புத்தி. அதுக்கப்புறம் அந்த அந்த பாத்திரத்துல வச்ச ஆஜ்யமோ நெய்யோ இல்ல வந்து ஹவிசன்னமோ அதுவும் கூட என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னா பிரம்ம, அதுவும் பிரம்மம் தான் அப்படின்னு. ரெண்டாவது ஹவிர் பிரம்ம. ஹவிர்னா என்ன அர்த்தம்? ஹவிரன்னம், ஹவிஸ்ன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மூணாவது பிரம்மாக்னவ். பிரம்மாக்னவ் அப்படின்னா அந்த அக்னியில தான் நம்ம ஆகுதி கொடுக்குறோம், அந்த அக்னியும் என்ன அப்படின்னா பிரம்ம. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாக்னவ், இது வந்து பாத்தீங்கன்னா சமாச பதம். பிரம்மாக்னவ்னா பிரம்மமாகி அக்னி, பிரம்மமே அக்னி. அந்த பிரம்மமே அக்னியா இருக்கிற அக்னியில பிரம்மனாகுதம். பிரம்மனாகுதம்னா பிரம்மத்தினால் கொடுக்கப்படுகிறது. யாரு பிரம்மம்? நான் தானே ஆகுதி கொடுக்குறேன், உட்கார்ந்துக்கிட்டு ஆகுதி கொடுக்குற ஸ்வாஹா அப்படின்னு. அந்த ஆகுதி கொடுக்கக்கூடிய நானும் பிரம்மமா இருக்கேன், பிரம்மமாகிய என்னால் இந்த ஆகுதி கொடுக்கப்படுகிறது. அப்ப இதெல்லாம் அந்த பாத்திரம், அதுக்கப்புறம் ஸ்பூன், அது பிரம்மம், அர்ப்பணம். அந்த பாத்திரத்துல வச்சிருக்கிற ஹவிசன்னம் என்ற ஆஜ்யம், அதுவும் பிரம்மம். அதுக்கப்புறம் ஆகுதி கொடுக்கக்கூடிய அக்னியும் பிரம்மம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கக்கூடிய நானும் பிரம்மம். என்னால் பிரம்மமாகிய என்னால்
பிரம்மமாகிய அக்னியில் பிரம்மமாகிய அவிசன்னத்தை பிரம்மமாகிய சுரூபாத்திரம் சுருவம் மூலமா ஆகுதி கொடுக்கின்றேன். கர்மா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பிரம்மைவ தேன கந்தவ்யம், பிரம்ம கர்ம சமாதினா, தேன பிரம்ம கர்ம சமாதினா. அந்த விதமா ஒருத்தர் பாத்தீங்கன்னா சர்வத்தையும் பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு எல்லாத்தையும் பாவனா பண்ணணும். வெளியில இல்ல, வெளியில தெரியவே தெரியக்கூடாது. அத்வைதம் பாவையே, அத்வைதத்தை பாத்தீங்கன்னா கருமத்துல கொண்டுட்டு வந்துடக்கூடாது. என் கூட ஒரு சன்னியாசி இருந்தார், ஒரு சாது இருந்தார். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நாங்க வந்தோம் அப்படின்னு. எப்போ வந்தாலும் நாங்க வந்தோம் அப்படின்னு. நாங்க வந்தோம் அப்படின்னா என்னங்க நாங்க அப்படின்னா, எத்தனை பேர் வந்தீங்க, யார் யார் வந்தா கேட்டா, இல்ல நாங்க வந்தோம். நாங்க வந்தோம்னா எத்தனை பேருங்க, ப்ளூரல் தானே யூஸ் பண்றீங்க. ப்ளூரல் தானே பாத்தீங்கன்னா நாங்க. நான் சொன்னா அகங்காரமா, நான் சொன்ன அகங்காரம், அதனால நான் சொல்ல மாட்டாங்க, நாங்கன்னு சொல்லுவாங்க. முட்டாள்களா, நானுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்றீங்க, என்ன பண்றீங்க, நாங்கன்னு யூஸ் பண்றீங்க. அகங்காரம் போயிடுச்சு. அப்புறம் அது மாதிரிலாம் இல்ல. அப்ப நிறைய பேர் முட்டாள்களா என்ன பண்றாங்க அப்படின்னா, விவகாரத்துல அத்வைதத்தை கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா பிரம்மம் போகுது, ஆத்மா போகுது. பிரம்ம வந்துச்சு, ஆத்மா வந்துச்சு, விவகாரம் பண்ணலாமா? அது மாதிரி குழப்பமாயிடும். ஆபரணங்களை பயன்படுத்தும் போது மூக்குத்தி, கம்மல், ஒட்டியானம் தான் பயன்படுத்தணும். தங்கம் தங்கன்னு விவகாரத்துல பயன்படுத்த முடியாது. அப்போ அத்வைதம் எங்க அப்படின்னா, அத்வைதம் பாவயேத் ஹிருதி, ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா சதா காலமும் அத்வைதத்தை பாவிக்க வேண்டும். நம்ம காரியத்துல பாத்தீங்கன்னா அத்வைதம் பண்ணக்கூடாது. காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த காரியத்துல பிரம்ம திருஷ்டி பண்ணணும். திருஷ்டின்றதுக்கு அர்த்தம் பார்வைய மாத்திரம், வஸ்துக்களை மாத்தல. விவகாரம் கெட்டு போயிடும். அதனால பிரம்மம் போகுது, பிரம்ம வருது அப்படின்னு விவகாரம் எங்கேயும் பண்ணிடாதீங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்மா எப்படி ஆயிடுது அப்படின்னா, பிரம்ம கர்மான்னு பேரு. அக்னி பிரம்மம், ஆகுதி கொடுக்கிறவன் பிரம்மம், கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் பிரம்மம், ஆகுதி கொடுக்கறதுக்கு அந்த ஆகுதி கொடுக்கிற அன்னமும் பிரம்மம். அப்ப இந்த மொத்த கர்மாவும் என்ன ஆயிடுதுன்னா பிரம்ம கர்மம்னு பேர். அந்த பிரம்ம கர்மத்தினால என்ன ஆகும், இது மாதிரி ஒருத்தர் பாவிச்சுக்கிட்டே இருக்கிற, காலையில இருந்து வேக்கப்பானதுல இருந்து ரைட்டு தூங்குற வரைக்கும் சர்வத்தை உள்ளுக்குள்ளார பிரம்ம திருஷ்டியே பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மெதுவா 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 மனசு என்ன பண்ணும் அப்படின்னா செட்டில் ஆகும். என்ன ஆகும் சுவாமினா, சமாதியை அடையும். பிரம்ம கர்ம சமாதினா, பிரம்ம கர்மத்து மூலமா சதா காலமும் எல்லா கர்மத்தையும் பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு பாவிக்கிறது மூலமா மனசு மெதுவா 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 அடங்கி போய் சர்வத்திலையும் பிரம்மத்தை பார்க்கிற சமாதி சம்பவிக்கும். சமாதினா என்ன சுவாமி அப்படின்னா, சமதாவஸ்தா. சமதாவஸ்தானா என்ன சுவாமி அப்படின்னா, சர்வத்திலையும் சமத்தை பார்த்தா அதுக்கு பேர் தான் சமதாவஸ்தா, சமாதின்னு பேர். சமதாவஸ்தா ஜீவாத்ம பரமாத்மனோஹோ சமாதி. சமாதினா என்ன சுவாமி அப்படின்னா, ஜீவாத்மா பரமாத்மா இந்த ரெண்டுத்திலையும் சமத்தன்மையை பார்க்கிறது எதுவோ அதுக்கு பேரு சமாதி. அப்ப எல்லாத்துலயும் நான் பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு பாவிக்க 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 இந்த மனசு பாத்தீங்கன்னா எப்படி ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, நல்லா அந்த கான்சியஸ்னஸ்ல, சர்வம் கான்சியஸ்னஸ் தான், கான்சியஸ்னஸ்க்கு மேல இருக்கிறது தான் இதெல்லாம் நாமரூபம் அப்படின்னு திரும்ப 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 நாமரூபம் போய் இருக்கிறது பிரம்மம் தான் இருக்கு, நாமரூபம் போய் இருக்கிறது பிரம்மம் தான் இருக்கு, அந்த பிரம்மமா தான் நான் இருக்கேன், எனக்கு மேல இருக்கிறது எல்லாம் நாமரூபம் அப்படின்னு திரும்ப 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 நல்லா நல்லா நிதித்தியாசனம் பண்ண, பாவம் பண்ண 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 அது மூலமா அடையக்கூடிய பலன் பிரம்ம கர்ம சமாதி. அந்த சமாதி மூலமா என்ன நீங்க அடையிறீங்க, ஒரு காரியம் நடந்தா அதுக்குன்னு ஒரு பலஸ்வரூபம் இருக்குமே, அந்த சமாதி மூலமா அடையக்கூடியது எதுவோ அதுவும் பிரம்மையேவ கந்தவ்யம். அந்த பிரம்ம கர்மத்து மூலமா உண்டான சமாதி மூலமா அடையப்படுகின்ற கந்தவ்யம்னா அடையப்படுவதும் கூட பிரம்மமே ஆகும். அவன் பிரம்மத்தையே அடைகின்றான், திரும்ப அவன் ஜீவனா ஆவதில்லை. பிரம்மவேத பிரம்ம பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான், அவன் திரும்ப ரீபர்த்து எடுக்கிறதில்லை அப்படின்னு அனுபூதி பரியந்தம் என்ன ஆயிடுச்சு, இந்த ஸ்லோகம் முடிச்சாச்சு. இதை பத்தி திரும்ப நம்ம நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், புரிஞ்சுக்கணும். சர்வத்தையும் பிரம்மமா பாவிக்கிறது, இதுதான் முக்கியம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் எப்பட்டேத பிரயத்தத்துவான் விஷ்ணோ பதமவாப்னோதி भयशोकादिवर्जितः गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसिस्नानं संसारमलनाशनं गीतासु गीता कर्तव्याचलं ये शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिसृता भारतामृतसर्वस्वं विष्णुवक्त्रात् विनिसृतं गीता गङ्गोटकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः योग्धा गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भुक्ता दुग्धं गीतामृतमहत् एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्रयः एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम् ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। नमस्कार जी, नमस्कार।